வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரசியல் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. வணக்கம் சார். நேற்று முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள். அவரே இந்த அளவு கொண்டாடி இருப்பாரான்னு தெரியல. நம்ம கொண்டாடி தீர்த்துட்டோம். ஆக்சுவலி நிறைய வேலைகள் இருந்தது, நிறைய இன்டர்வியூஸு, அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டோம்ல அந்த வீடியோஸு. ஸோ லிட்டரலாக நம்ம ஆஃபீஸில் இருக்க எடிட்டர்ஸ்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம கொண்டாடி தீர்த்துட்டோம். எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நேற்று அந்த எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கான அந்த சிறப்பு அரசியல் அரட்டையில் லியோ தொழிற்சங்கம் அமைக்கிறேன்னு மிரட்டினார் இல்லையா, அதனால் அவருக்கு நேற்று லீவ் கொடுத்தோம். அதனால் அவர் இல்லை. பார்த்தியாப்பா அது பேசுனதை? எதுவும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் அதில் மிகைப்படுத்தி திரு பழனிசாமியை புகழ வேண்டும் என்பதற்காக நான் புகழ்ந்திருக்கிறேன்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இது வந்தாலும் ஃப்ராங்காக சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். மிகைப்படுத்தி புகழ்ந்தேன் நான் நேற்று பேசுனதில் மிகைப்படுத்தி புகழ்ந்தேன் நான் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போது பொதுவாகவே நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, பொதுவாக சவுக்கு மீடியா மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எடப்பாடி பழனிசாமியை லைக் எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்டலாம் நான் பெரும்பாலும் என்கிட்டையும் பேசவங்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா, அப்படிலாம் இல்லைங்க. இப்போதைக்கு அவங்க எதிர்கட்சி என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நம்ம லைக் டிஃபெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது ஆளுங்கட்சிக்கு ப்ரெஷராக அமையும். ஸோ அவங்களுக்கு துணையாக இருக்கணும். அப்போ தான் ஆளுங்கட்சி என்ன தவறு செஞ்சாலும் அதை கொஞ்சம் திருத்திக்குவாங்க, மாடிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினா, அதுக்கு முன்னாடியே நான் முன்னாடி வேலை செய்த நிறுவனத்துலேயும் அதை பண்ணியிருக்கேன். அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு ஜனநாயக கடமையை நான் பார்க்குறேன். இப்போ அதிமுக எதிர்கட்சியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உதவுறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் பேசுனதில் எனக்கு பெருசாக விமர்சனங்கள் அவர் மேலே இல்லை. எனக்கு தொடக்கத்தில் இருந்தது. 2017 அவர் முதலமைச்சராக பதவியாக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இருந்து எந்த மாதிரி இருந்ததுன்னா, நான் இப்போ சசிகலா அவர்கள் அவங்க தான் இந்த பதவியே கொடுத்தாங்க அவருக்கு. ஏன்னா அப்போ அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. சசிகலா சிறைக்கு சென்றாங்க அவங்க. அது ஒரு விஷயம் இருந்துச்சு. ரெண்டாவது அந்த கட்சியில் ஒரு அமைதித்தம். எதுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டே கொடுக்க மாட்டார். அவர் பாவமாச்சே. பாவம் இல்லை, அவர் 2 டைம் ஏற்கனவே 3 முறை முதல்வராக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. இவ்வளோ அட்டமெண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது அப்படி அவர் பண்ணலாம் இன்றைக்கி அதிமுகன்ற கட்சி இருந்திருக்காது. எக்ஸாக்ட்லி கரெக்டாக பிடிச்சிங்க. அன்னைக்கு உங்களோட நிலைப்பாடை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம், அதுதான் உங்களோட நிலைப்பாடமாக அப்போ எடுத்துருக்கோம். ஏன்னா நீங்களே பேசுகிறீங்க. ஆமாம், நீங்களே பேசுகிறீங்க. அப்போது அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் அதுதான் ஒருத்தர் லீடர் ஆகும். அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் ஒருத்தர் லீடர் ஆகும். அந்த நேரத்தில் நாம் பார்த்தா திமிர் பிடிச்சவர் அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க, இப்படி தான் நமக்கு தோன்றியிருக்கும். ஆனால் இது எங்கே போகுன்றதை கணித்து அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அல்லவா, அந்த நிலைப்பாடு பிடிவாதமான நிலைப்பாடாக அன்று நமக்கு தோன்றியிருக்கும். இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து, ஒரு 4-5 வருஷம் கழித்து நம்ம பேசும்போது எவ்வளவு சரியான நிலைப்பாடு என்று நாம் பேசுகிறோம்ல. அந்த மொமெண்ட்டில் அவர் ஓபிஎஸ் அந்த பக்கம் தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்காரு, இவர் இந்த பக்கம் சிஎம் உட்காந்துட்டு இருக்காரு. தமிழகமே ஓபிஎஸ் பின்னால் நின்றது. ஏன்னா எப்பொழுதுமே ஓபிஎஸ் அவர்கள் அறிந்து பேசக்கூடியவர்கள், ரொம்ப அமைதியானவர். நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயும் பேசும்போது வார்த்தையை விட மாட்டார், பொறுமையாக தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கே கோவம் வந்துருச்சு. அமிதாப் மாமா கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் கோவம் வந்துருச்சு. பாருங்கள், அவர் கிளம்புவதை தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே இருக்க மீடியாவாகட்டும், அரசியல் பெரிய பெரிய ஆளுமைகளாகட்டும் எல்லாமே அவர் பின்னாடி போயிட்டாங்க. கொஞ்சம் எம்பி போயிட்டாங்க, எம்எல்ஏ போயிட்டாங்க. நிற்கும்போது இருந்துச்சு, அது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஸ்டாப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இதே போல தான் நம்ம கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்தால் அண்ணாதுரை திடீர்னு இறந்து போய்விடுகிறார். கருணாநிதி சீனியாரிட்டியில் ஒரு 5-6 இடங்களுக்கு பின்னால் இருக்கிறார். இப்போ ஒரு நேரு பொசிஷனில் இருப்பார்னு வச்சுங்களேன். இப்போ துரைமுருகன் இந்த ஹைரார்க்கியில் தானே வரும். கருணாநிதி பின்னாடி இருக்கிறார். நம்பர் 2 என்றால் நெடுஞ்செழியன். இவருக்கு முன்னாடி NV நடராஜன், மதியழகன் எல்லாமே இருக்கு. அன்பழகன்லாம் கூட இல்லை அன்பழகன் கருணாநிதி போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தப்போ அன்பழகன் மேடையில் பேசிகிட்டு இருப்பார். அவங்கெல்லாம் சீனியர். நாவலர் அவருக்கு பேர். அண்ணாக்கு அடுத்தனா நாவலர் தான். இப்படித்தான் இருந்தது. அண்டு ராஜாஜி ஹாலில் மீட்டிங் நடக்குது. எல்லாரும் வெளியில் நாவலரின் பெயரில் அறிவிக்கப்பட போகிறது என்று எல்லோரும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
கருணாநிதி அடுத்த முதலமைச்சர்ன்ட்டு அறிவிப்பு வந்து எல்லாருக்கும் ஷாக்கு. அன்னைக்கு இதே விமர்சனங்கள் எழுந்தன. இருந்தாலும் ஒரு நாவலர், அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அண்ணாவின் தம்பி இவர் பார் எம்ஜிஆர் வச்சுக்கின்னு இவர் இப்படி வந்துட்டார் என்று தான் அப்போது விமர்சனம் எழுந்தது. ஆனால் நாவலர்கிட்ட திமுக போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு திமுக இருக்குமா? இல்லை, எம்ஜிஆரும் அது ஒரு முக்கிய காரணம் சார். எம்ஜிஆருக்கு என்னென்னா நாவலரையோ நம்ம மற்ற மூத்த தலை எம்கேவி சம்பத் அவர்களையோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கருணாநிதி அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு வந்தால் அந்த கட்சி நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கருணாநிதி பண்ணார். ஏன்னா நாவலருக்கு எம்ஜிஆர் சொன்னது கேட்கணுன்ட்டு என்ன தேவை இருக்குது? ஆமாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன் ஹைண்ட்சைட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாவலர்கிட்ட அன்றைக்கி கட்சி போயிருந்துச்சுன்னா திமுக செல்லாக போயிருக்கும். இந்த சுதந்திரா கட்சிலாம் ஒரு கட்சி இருந்துச்சு தெரியுமா, ராஜாஜி கட்சி. அது போல் அடையாளம் தெரியாமல் போயிருக்கும். அது குறிப்பாக 72 ஸ்பிளிட்டு, 93 வைகோ ஸ்பிளிட்டு, இந்த ஸ்பிளிட்டெல்லாம் கட்சியை தாங்கி அதற்கு பிறகு கட்சியை இழுத்துக்கிட்டு வர்றதுக்கான சாமர்த்தியம் கருணாநிதி விட்டால் வேறு யாரிடமும் இருந்திருக்காது. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரு பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையின் கீழ் சென்றிருந்தால் இன்றைக்கி அந்த கட்சி என்பது இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். விஜயகாந்தில் தொடங்கி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒரு இமேஜோடு அரசியலுக்கு வருகிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. இவர் அரசியலுக்கு வந்து இமேஜை வளர்த்துக் கொள்கிறார். ஒரு விஜயகாந்த் வரும்போது ஒரு மாஸ் ஹீரோ, நம்பர் 3 பொசிஷனில் தமிழ் திரையுலகை கட்டி ஆண்டவர். அவர் க்ரௌட் சாம் இருந்துச்சு அவர் இருந்துச்சு. சார், நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். அந்த கேள்விக்கு கேட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சுன்னா நம்ம இவ்வளோ ஒரு டம்மான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, நீங்கள் பட்டியலிடுறீங்க மக்களுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் அவருக்கு மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணுச்சு அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு வர ஆட்சியை நான் பார்க்குறேன்ல, பெரிய அளவில் அவர் மக்களுக்கு ஏதாவது பண்ண மாதிரி தெரில. ஆனால் பெரிய அளவில் அவருக்கு அது இமேஜும் டேமேஜ் ஆகலை. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் சார் இப்படி மக்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை பண்ணணும்னு அவருக்கு ஏன் சார் தோணுச்சு? ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவோட வழித்தொன்றல் அதுதானா அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி பழனிசாமி என்ற மனிதருடைய இயல்பு. உங்களுக்கு எல்லாரும் ஏமாளது லீடர் ஆகிறது இல்லை சொல்லுங்க. இல்லை, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்த்து என் மைண்டு எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். ஆட்சியில் இருக்கவங்க மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதையே ஏன் அவங்க அப்படி செய்யணுன்ற மைண்டு யோசிக்குது. அப்படி மாற்றிட்டாங்க, அப்படி மாறி போயிடுச்சு. அவர் இயல்பிலேயே அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நமக்கு கிடைச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் தலைவனாக முடியும். சார், அது வந்து நான் எம்ஜிஆர்கிட்டையும் பார்த்துருக்கேன், சொல்லி ஜெயலலிதாவும் பார்த்துருக்கேன், ஒரு எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துருக்கேன். இல்லை, அது அவர் வந்து எந்த அளவுக்கு இயல்பானு வரனா, நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம். அவர் வந்து ஒரு மூதாட்டி கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த மூதாட்டி எதை கேட்பாங்க அவங்கள்ட்ட, என்ன எனக்குலாம் கொடுக்க மாட்டேங்க, அதெல்லாம் வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இயல்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ யோசித்தேன், ஒரு சிஎம் அவர் நினச்சா பேசுகிறக்கே தேவையில்ல அவங்கள்ட்ட. அவங்களுக்கு சரிக்கு சம்மன் நின்று அவங்களுக்கு பதில் சொல்லி பார்க்கும்போது எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. ஒன்றுமே போதுமான திறமை இல்லாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தலைவர் தான் திரு மு க ஸ்டாலின். அதுதான் சார், விளம்பரங்கள் மேலே அவர் இமேஜ் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கருணாநிதி சுயம்பு, அச்சு கூட இருந்தவங்களாம் அச்சு துவம்சம் பண்ணிட்டு வர்றாரு பார்த்தீங்கல்ல. பேச்சுவன்மை எவ்வளவு, இவரை விட சிறப்பான பேச்சுவன்மை நெடுஞ்செழியனுக்கு இருந்தாலும் சம்பத்துக்கு இருந்தாலும், சொல்லின் செல்வர்னுவாங்க சம்பத், அவர்களெல்லாம் இருந்தாலும் இவர்தான் தலைவராகிறார். கருணாநிதியை விட மிகச்சிறந்த பேச்சாளர்களை நான் பார்த்துருக்கோம். தமிழர் விமணியன் அவ்வளோ சிறப்பாக பேசுவார். காலஞ்சென்ற வலம்புரி ஜானை பார்த்தீங்கன்னா வார்த்தை சித்தர் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தவர் கருணாநிதி. அவ்வளோ சிறப்பாக பேசக்கூடியவர்கள், நல்ல பேச்சாளர்கள் நல்ல தலைவர்களாக ஆக முடியாது. இவர் மட்டும் ஏன் இப்படி டெவலப் ஆகி வர்றாரு? அது அவரோட அந்த தலைமைக்கான ஸ்கில்லு. ஆல்ஃபா மேல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்ஸ் இட், அந்த ஸ்கில்லு. ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் சொந்த அண்ணனோட சண்டை போட முடியலம்மா. இப்போ அதுதாங்க சார், இப்போ நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி செய்யும்போது நம்ம எல்லாருமே திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஆனால் அந்த டைமில் இதே மாதிரி உங்கள் மேலே இப்படி விமர்சனம் வரல, நீங்கள் வந்து எதிர்கட்சிக்கு ஊதுகுழலாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வரல. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து அந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதாகவும், நடுநிலையாளர்கள் அப்படின்ற பெயரில் சப்போர்ட் பண்ணவங்களாம் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறாங்க. இல்லாட்டி அவங்களும் இன்னைக்கு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த நரேட்டிவ் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய டீமால் மு க ஸ்டாலினுக்காக உருவாக்கப்பட்டதுன்றது பலருக்கு தெரியாது.
அதாவது திமுகவுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் செய்யும் காரியத்துக்கெல்லாம் வந்து ஆமாம் சரிதான் சொல்கிறவங்களோ அவங்களாம் நடுநிலையாளர். அதுக்கு மிகப்பெரிய ஈகோ சிஸ்டம் இருக்குன்றதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அவங்களாம் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2014 வரைக்கும் பேப்பரை பார்த்து ஸ்டாலினுக்கு பேச தெரியாது, பேப்பரை பார்த்து ஸ்டாலினுக்கு பேச தெரியாது. 14லேருந்து இந்த ட்ரைனிங் கமெண்ட்ஸ் ஆகுது. என்ன பேசணும்னு தெரியாது. ஸ்டாலினுக்குன்னு ரிசர்ச் டீம் இல்லை. டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று கொண்டிருந்த சட்டம் ஜஸ்ட் படித்து முடித்த மாணவர்களை ஒரு 3 பேரை இதெல்லாம் கட்சிக்காரனுக்கே தெரியாது. பாலிசி ரிசர்ச்சுக்குன்னு ஹையர் பண்ணி அவனை ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு அவன் டெய்லி ரிப்போர்ட் கொடுப்பான். இந்த ரிப்போர்ட்டை வச்சு பாலிசி ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் 2014 நடக்குது. அதற்கு பிறகு டெலிப்ராம்ப்டரில் பார்த்து பேச ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ தான் அரௌண்டு 2014 எண்ட்லேயோ என்னமோ தான் சுனில் கனுகுலு வந்து சேர்கிறார். ஸோ முழுமையாக ஸ்டாலினை மாற்றுறாங்க, ஸ்டாலினோட இமேஜை மாற்றுறாங்க. 2016 தேர்தலுக்கு முன்னதாக திமுக முன்னெடுத்த நமக்கு நாமே திட்டத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ரெகுலராக பப்ளிக் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? கருணாநிதி தான் தனியாக ஒரு ஈவெண்ட்டே பண்ணது கிடையாது. ட்ரைனிங் கொடுத்து டெலிப்ராம்ப்டரை பார்த்து பேசுகிறதுக்கு இவருக்கு பயிற்சி கொடுத்து எவ்வளோ பயிற்சி நடந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி வரைக்கும் பழமொழி கரெக்டாக சொல்லுவார் அவர். பழமொழி கரெக்டாக சொல்லுவாரா? பார்த்து படிப்பார் பழமொழியை? இல்லை. ஸோ இப்போது ஸ்டாலினோட எந்த இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுன்னு இவங்க முயற்சி செய்யும்போது, இப்போ கருணாநிதினா சிறந்த தமிழறிஞர், அருமையான பேச்சாளர்ன்ற ஒரு இமேஜை, எழுத்தாளர்ன்ற இமேஜை வச்சு விட்டுக்கிட்டு போயிடலாம். ஸ்டாலின்ட்ட என்ன இருக்குது? அப்போ இந்த டீம் யோசிக்கும் போது இவர் கடுமையான உழைப்பாளி என்ற இமேஜை கட்டமைக்கலாம் என்று முடிவு செய்கிறார். இப்போ 2015லேருந்து இந்த இமேஜை பில்டு பண்ணுறாங்க. உழைப்பாளி உழைப்பாளி உழைப்பாளி, ஓய்வறியா உழைப்பாளி, ஓய்வறியா சூரியன். அப்போ தான் போய் மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இவர் நேரடியாக போவார்னு சொல்லிட்டு தான் இந்த டிஷர்ட் எல்லாம் போட்டு காலைல வாக்கிங் போகிறது எல்லாம் ஞாபகம் இருக்கா? சிவப்பு கார்பெட் விரித்து மக்களோட குறைகளை கேட்குறது. அந்த இமேஜ் அன்னைக்கு கட்டமைச்ச அந்த இமேஜ் தான் இன்றைக்கி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு. அதே போல் திமுகவுக்கு என்று இந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது. இது 60களிலிருந்து தொடர்ந்து இன்று வரை நீடிக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம். திமுகனா கட்சி மட்டும் பேசாது, 4 NGO பேசுவாங்க, 4 இலக்கிய அமைப்பு பேசுவாங்க, பெரியார் கழகங்கள் ஒரு 4-5, திராவிடர் கழகம் ஒரு 5-6 பேசுவாங்க, தமிழ் சங்கங்கள் பேசுவார்கள். அதாவது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது சிந்தனையாளர்களின் கட்சி, மனிதகுல மேம்பாட்டுக்காக பாடுபடக்கூடிய கட்சி. இன்னும் நட்ஷெல் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் விலக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்பத்துக்கான கட்சியா இல்லையா? ஆமாம். நீங்கள் இந்த திராவிட சமுதாயம், தமிழ் இனம் அப்படி இப்படின்றதெல்லாம் பேசுகிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கமாக அல்லவா அது? கருணாநிதியின் மகன் என்பதை தவிர திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட அடையாளம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். தனிப்பட்ட அடையாளம் கருணாநிதியின் மகன்றது மறந்துருக்குப்பா. மு.க. ஸ்டாலின்ற ஒரு தனி மனிதர், அவரோட திறமைன்னு உங்களுக்கு நினைவுக்கு வர்றதை சொல்லுங்கள். அவரோட தனிப்பட்ட ஆற்றல், அவர் இதனால தான் முகிழ்த்தெழுந்து தலைவராக உருவாகி இருக்கிறார்னு சொல்கிற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லுங்கள். தனித்தன்மையாக தோணலை சார். ஆனால் ஒரு கட்சியா, சமூக நீதி கட்சி, பெண்களுக்கான விடுதலை கொடுக்கிற கட்சியின் அடையாளம். நான் ஸ்டாலின் என்ற தனிநபருக்கென்றே உரித்தான தகுதிகளாக உங்கள் நினைவுக்கு வருவதை யோசிச்சு கூட சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். 4 வருஷத்துல நான் வீடியோ போடுறதா அடிக்கடி. அதான் இது வந்துடுது. இது விளம்பரத்தினால நிறுவப்படுகிற இமேஜ். உங்களோட மனசுக்கு டேலண்ட், அவரோட டேலண்ட்னு என்ன வருது? இல்லை, இப்போ ஜென்ரல் நான் சொல்கிறேன். இப்போ வைகோனா நல்ல பேச்சாளர், சீமா நல்லா சொல்ல வரேன், புரியுதுங்களா? சீமா நல்ல பேச்சாளர், செல்வி ஜெயலலிதா ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. நிர்வாகத்திறன் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்வி ஜெயலலிதாவுக்கு. எம்ஜிஆருக்கு வந்து மக்கள் ஆதரவு, அவர் வந்து பொன்மலை மாஸ் லீடர் வாரி கொடுக்கும், மூஞ்சு போதும், அவள்தான் அவர் மூஞ்சு போதும். அது மாதிரி இவருக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். செல்வி ஜெயலலிதாவுக்கு நிர்வாகத்திறன்லாம் பின்னாடி வரும்போது அவர் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை. ஸ்டாலினுக்கு என்ன இருக்குது அது மாதிரி? அவங்களுக்கு கூட நிறைய இந்த அரசியல் பயிற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. She was trained under MGR. trained under MGRன்றதை விட ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஜெயலலிதாவோட வாழ்க்கை. ஆரம் வீரப்பனோடு ஒவ்வொரு நாளும் போராட்டம். எம்ஜிஆர் எதெல்லாம் கொடுக்குறாரோ அதெல்லாம் பிடுங்குவார் அவர். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை மூட்டி விடுறது தான் அவருக்கு வேலை. தினந்தோறும் அவங்க வாழ்க்கையை போராட்டமா, போராட்டி நீந்தி வந்து தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. தினந்தோறும் போராட்டமா, பல விஷயங்களும் சொல்ல முடியாது. தினந்தோறும் போராட்டம்னா ஆரம் வீரப்பன் முழு நேரமாக ஜெயலலிதா உரங்கட்டுறதையே வேலையாக வைத்திருந்தார். வேறு வேலையில் அவருக்கு போராட்டி தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஸோ அவங்க நல்ல படிப்பாளி. ஜெயலலிதா ஒரேஷியஸ் லீடர், கடைசி வரை ஒரு ரீடர். புத்தகங்களை ஷீஸ் அ புக் லவர், மூவி லவர். அது மாதிரி ஒரு தகுதியை சொல்லுங்கள் ஸ்டாலினுக்கு. நான் எவ்வளோ நேரம் யோசிச்சுருக்கிறீங்க 2 பேரும்? நல்ல அப்பா, அது குடும்பத் தலைவர், எல்லாரும் தான் ஊரில் இருக்காங்க, அவ்வளோ பேர் தான் நல்லாப்பா. இந்த பக்கத்தில் ஸ்கூல் வாசலில் போய் நில்லுங்க, எல்லாரும் நல்லாப்பா தான்.
ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆனால் அவரை ஒரு மாபெரும் தலைவரான சித்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதுக்கு ஒரு டீமே வேலை செஞ்சிச்சு. அவர் உழைப்பாளி, கட்சியினரின் குறைகளை கேட்கிறார், குறை தீர்க்கும் திட்டம்னு ஒன்று பாக்ஸ் ஒன்று வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? கட்சியில் எல்லா குறைகளையும், அதுக்கு ஒரு இமேஜ், அதை பூராத்தையும் குப்பையில் போட்டாங்க. எனக்கு தெரியும், நானே பார்த்தேன் அந்த பேப்பர்ஸ் எல்லாம். அதாவது என்னென்னா கட்சியினரோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது எப்போ பண்ணாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் பண்ணாங்க. ஒவ்வொரு ஊராக போய் கிராம சபை கூட்டம் நடத்தி அங்கே கட்சிக்காரங்கிட்ட தனியாக, அதாவது எதற்குன்னா என்கிட்ட விளக்கம்லாம் சொன்னாங்க. மாவட்ட செயலாளர் மேலே குறை இருந்துச்சுன்னா அவர் எப்படி மாவட்ட செயலாளர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த குறைய சொல்லுவார். அதனால தான் பாக்ஸில் போட்டுருணும். பேக்ஸில் போட்டால் நான் குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அதே தான். அப்படி அவர் இமேஜை டெவலப் பண்ணாங்க, தெரியுதா? இவர் ஒரு மாஸ் லீடர். அப்போது கட்சியை வழிநடத்துறது இவர் தான் சரியான ஆள். அழகிரி தக்கு. ஸோ அவர் வேஸ்ட். அவர் தடாலடி அது. ஆனால் அவருக்கான தனித்திறமை அது. ஏதோ ஒரு திறமை. அவரை நம்பி பின்னாடி வந்தவனுக்காக உயிரை கொடுப்பார் அழகிரி. அண்ணே 2 கொலை பண்ணிட்டு வந்துட்டேன், ஜெயிலேருந்து வெளில எடுத்து விட்றேன்டா வாடா. அது ஒரு குவாலிட்டி. அது மாதிரி இவருக்கு என்ன குவாலிட்டி? இவங்க அழகாக சொன்னாங்க, மாலதி நல்ல அப்பா, குடும்ப தலைவன்றதை தாண்டி இவருக்கு என்ன குவாலிட்டி உருவாக்குனாங்களா? பிராண்டு உருவாக்குனாங்களா? நமக்கு நாம திட்டம்னு உருவாக்குனாங்களா? 2016 எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின் முகத்தை பதிய வைத்தார்களா? இதை அதிமுக கட்சி செய்யணும், செய்யவில்லை. நான் நேற்று பேசினேன், நம்ம நிகழ்ச்சியில் நேற்று பேசினேன். அதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனை சங்கர் நீங்கள் சொல்கிறது தவறுன்ட்டு மறுக்க முடியுமா உங்களால்? சண்டை போட்டு மேலே ஏறி வந்தாருன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா சார், நேற்று நிறைய இன்டர்வியூஸ் வந்துச்சுல்ல, இப்போ லியோ எடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம குறைவாக தான் பேசியிருக்கோம். அவங்க அவ்வளோ தகவல்கள் அதுக்கு மேலே கிடைக்குது. ஆக்சுவலாக அது போதுமான அளவு வெளிச்சம் போட்டு காட்டப்படவில்லை. தகுதி வாய்ந்த ஒரு நபரின் மீது வெளிச்சம் படவில்லை. தகுதியற்ற ஒரு நபர் மீது அனைத்து வெளிச்சங்களும் பட்டு அவர் செயற்கையாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையான தகுதி படைத்த நபர் போதுமான அடையாளம் கிடைக்காமல் இருக்கிறார். அவரை அடையாளப்படுத்தும் வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அதிமுகவுக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லையா? இப்போ திருமதி நாச்சியால் சுகந்தி வந்து அதிமுகவோட குறையாக அவங்க சுற்றி காட்டுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்னென்னலாம் நன்மை செய்கிறாங்களோ அதை கூவி கூவி விற்கிறது இல்லை, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க தோள் மேலே அதை எடுத்துக்கிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ, இந்த விளம்பரம் பண்ணிக்கிறது அப்படின்ற இதை எப்படி சரியான வார்த்தைகளை சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ டிஎம்கே பண்ணுறாங்க இல்லையா, இந்த உண்மையை கூட இவங்க வெளிப்படுத்துறது. ஜெயலலிதா என்பவர் சூரியன் போல இருந்தார். அவரிடமிருந்து அனைத்து கோள்களும் வெளிச்சத்தை பெற்று கொண்டிருந்தன. சூரியன் இருக்கும்போது வேறு எந்த நட்சத்திரங்களும் பிரகாசிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் சூரியனாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா இருக்கும்போது இதுக்கான அவசியம் இல்லைன்ற நான். இல்லை, ஜெயலலிதா அவர்கள் வந்து தனியாக வந்து அரசுக்கு வந்தாலும் பரவாயில்ல. அவங்க எம்ஜிஆர் இருக்கும்போதே வந்துட்டாங்க. அந்த செங்கோலை கொடுத்தது கையில், அதெல்லாம் ஒரு இண்டிகேஷனும். கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவைக்கு அனுப்பியது, ஆனால் கட்சிக்கான பிரச்சாரத்திற்கு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் அனுப்பியது. அதான் சார், 35 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணணும்னா அவர் செங்கோலை கொடுத்துட்டு போனா மட்டும் நடக்காது இல்லையா? அவர்களுக்கென்று திறமை வேண்டும் இருக்கணும். அப்ப அவங்க அந்த விளம்பரங்கள் எல்லாம் இந்த அதிமுக ஈகோ சிஸ்டம் ஏன் அதை செஞ்சுக்கல? அவங்க எந்த இடத்துல பின்தங்குறாங்கன்னு நான் கேட்குறேன். அவர்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு அதற்கான விளம்பரங்கள் இருந்தது. நான் சொன்னது போல ஜெயலலிதா இருக்கும்போது இதற்கான தேவை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சார் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நீங்க வந்து திரும்ப இமேஜை கட்டமைங்கன்னு நான் சொல்ல வரல சார், இருக்கிறத சொல்லுங்கன்னு சொல்றோம். இப்போ சார் நேற்று நான் சொல்றேன், கௌதமி அவர்கள்கிட்ட நம்ம இன்டர்வியூ கேட்குறோம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 3 இடத்துல போய் நாங்கள் பிளட் டொனேஷன் பண்றதை பார்க்குறோம், அந்த வேலைகளை தொடர்ந்து பார்க்குறோம். நம்மளுக்கு ஆக்சுவலாக இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே கெஸ்ட்டுங்க கிடைக்கல. என்ன காரணம்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிளட் டொனேஷன் அங்கே இங்கேன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதை நான் நியூஸ்ல பார்க்கவே இல்லை. எங்க எந்த நியூஸ்ல? ஆனா நியூஸ்ல திருவண்ணாமலை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் பிளட் டொனேஷன் கொடுத்தது போல ஒரு புகைப்படம் எடுத்தது தான் நியூஸ் ஆச்சு. நெகட்டிவ் தான் நியூஸ் ஆகுதே தவிர, ஆனா எனக்கு எப்படி தெரிய வருதுன்னா நம்ம தொடர்ந்து இந்த களத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிறது. தொடர்பு கொள்ற அதிமுக தலைவர்களை யார் தொடர்பு கொண்டாலும் நான் பிளட் கேம்ப்ல இருக்கேன், எப்ப முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாங்க. இதனால நமக்கு தெரியுது, பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ எங்க இந்த இடத்துல ஏன் சார் அவங்க பின்தங்குறாங்கன்னு நான் கேட்கிறேன். அவர் அந்த கட்சியினரை தான் நாம் கேட்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சி ஈவெண்ட் பண்ணுறீங்க, இதை பொதுமக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டியதை நீங்கள் தானே சொல்லணும். நான் இப்போ சொன்னேன்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன்ல. அவங்க தும்முனாங்கன்னா இது திராவிட தும்மல் என்று பேசுவதற்கு 100 ஊடகங்கள் வரிசை நிற்கிறார்களா இல்லையா? மாலதி அழகாக சொன்னாங்க, ஒரு பிளட் கேம்ப் பண்ணுறீங்க, நீங்கள் பிளட் கேம்ப் பண்ணீங்க. இன்னொன்று
இன்றைக்கி நான் குறைந்தபட்சம் கேட்குறேம்மா, இத்தனை பேர் ரத்த தானம் செய்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் எங்கே? இங்கே பண்ணீங்க, தமிழ்நாடு பூரா நடந்துச்சு, எனக்கே தெரியும். நான் வேறு ஒரு மாவட்டத்துக்கு போயிருந்தேன். நீங்கள் இங்கே நம்ம திருமதி கௌதமி அவர்களை நம்ம தொடர்பு கொண்டு பேசினோம். அவங்களும் சொன்னாங்க, எல்லாம் எனக்கு தெரிந்த அதிமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் நேற்று பிளட் கேம்ப் வேலையில் தான் இருந்தாங்க. இத்தனை பேர் ரத்த தானம் நேற்று செய்திருக்கிறார்கள்ன்றது ஒரு செய்தியா இல்லையா? செய்தி. திரு பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக ஏற்பாடு செய்திருந்த அந்த ரத்த தான முகாம்களில் மொத்தம் ஒரு 50,000 வச்சுங்க, ரஃபா ஒரு நம்பர் சொல்கிறேன், 50,000 பேர் ரத்த தானம் செய்தனர் என்பது செய்தியா இல்லையா? இத்தனை பேருக்கு அண்டா லைக் பிரியாணி போட்டோம், அன்னதானம் பண்ணோம், அன்னதானம் செய்தோம், ஆனால் வேலையெல்லாம் நடந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. இதை உங்களுக்குன்னு ஈகோ சிஸ்டம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் திமுகனா அதான் திராவிட தும்மல்னு பேசுகிறதுக்கு வரிசையில் 100 பேர் நிற்கிறான். ஒரு நம்ம நிகழ்ச்சியில் அருள்மொழி சொன்னது போல் இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தவர் தந்தை பெரியார். அவரது வழித்தோன்றல் வீரமணி இராணுவத்துக்காக ஊர்வலம் நடத்தணும், முதல்ல வந்து நிற்கிறார். பார்த்தீங்களா அவங்க ஈகோ சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஏன் பண்ணல? நான் இப்போ நேற்று பூரா பட்டியலிட்டேனே திரு பழனிசாமி அவர்களோட திறமை, சுயம்புவாக உயர்ந்து நிற்கிறார்னு. இந்த சுயம்புவாக உயர்ந்து நிற்கிறார். 4 ஆண்டு கால பழனிசாமியின் ஆட்சியில் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம், சாதனை நாயகர் என்று இதை மக்களிடம் சொல்வதற்கு அவரோட இமேஜை நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் சொன்னதோட உள்ளர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சார் பொய்யா இமேஜ் கட்ட வேணாம் சார், செஞ்சதை சொன்னாலே இமேஜ் வளருன்றது தான் உங்களோட மீனிங், கரெக்டாக? ஏன் செய்யல? நானும் அவர் பொய்யா இமேஜை கட்டுங்கன்னு சொல்லல. ஸ்டாலினுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு சொன்னேன்னா, சரக்கே இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவருக்கு சரக்கு இருக்கு, ஊதுன்னு ஊதி இதை பெருசாகி இருக்குமா வேணாம்மா? இதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கணும். அதை சொல்லு. ஸ்டாலினோட பிறந்தநாள் அன்று அது ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா? குறைந்தபட்சம் நான் சொல்கிறது. இன்னொரு பிறந்த நாள் வர வரைக்கும் போன பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு கட்சி பண்ணோம், அப்படிதான் கட்சி பண்ணும். எதுக்கு வருஷம் திமுக 30 விழா எதுக்கு நடத்துறாங்க? மாசு பாண்டேவெல்லாம் வச்சு பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க. ஞாபகம் இருக்கா? 3 மாசம் கொண்டாடுறீங்களா? மார்ச் மேல இருக்கும். என்ன தலைப்பு வச்சிருந்தாங்க? எதிர்கட்சியினரும் போராடும் பண்ணாங்களா? இங்க பண்ண ரத்த தானம் தெரிஞ்சிச்சா? எத்தனை பேர் ரத்த தானம் கொடுத்தாங்கன்ற புள்ளி வரும் எங்க? அப்போது நீங்கள் உங்கள் பொதுச் செயலாளரின் புகழை வெளியே சொல்வதற்காக இருக்கிறீர்களா, உங்களது பொதுச் செயலாளரின் புகழ் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பணியாற்றுகிறீர்களா? நீங்களும் நான் வந்து கன்வின்ஸ்டு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சிஎம்ஆருக்கு தகுதியான நபர் என்பதில் நான் கன்வின்ஸ்டு. பொதுமக்களை கன்வின்ஸ் பண்ண வேணாமா? இல்லை, நான் சில விஷயங்களில் கன்வின்ஸ் இல்லை சார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில் வந்து எல்லா நிர்வாகிகளும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏன் ட்ரெண்டிங் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டுருக்கணும். ஃபேர் என்ன ஏன் வந்து நேற்று ட்ரெண்ட் ஆகல, இங்கே அந்த டேட்டாவை ஏன் வெளியிடல, நேற்று என்னென்ன பண்ணீங்க, ஒவ்வொரு மார்ச்சில் ரிப்போர்ட் கேட்கணும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கோட்டை விட்றாருன்னு நினைக்கிறேன் சார். சார் பெண் வந்து திரு சபரிசன் அவர்கள் பார்த்துக்கிறாரு, ஓகேவா? திரும்ப திரும்ப ஒரு குடும்ப சண்டை இருக்கிறது போலையும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத போலையும் நம்ம சொன்னாலும் பெண்ணு தானே சார் அவங்களோட இமேஜை கட்டமைக்கிற வேலையை பார்த்துக்குது. அப்போது ஒரு பிளட் ரத்த சொந்தம் இருக்க போய் தானே சார் அந்த வேலையை ரொம்ப அழகாக அதை முடிக்கிறாங்க. சபரிசன் இல்லைனாலும் இதுக்குன்னு ஆளை ஹையர் பண்ணி செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. சபரிசனுக்கு முன்னாடி சுனில் என்ன ரத்த சொந்தமா? சுனில் கணுகுலோ இதை விட பிரமாதமாக செஞ்சாரா இல்லையா? ஒன்றும் இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனார் சுனில். பிளட் ரிலேட்டிவா அவர். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதுக்குன்னு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கூட்டிங்கன்னா செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ அவருக்கு தெரியலையாங்க சார் தன்னுடைய இமேஜ்? அவரது கவனம் முழுக்க இதை பண்ணணும். லியோ சொன்னது மாதிரி இது அவர் கோட்டை விடுகிறார் என்பதை நான் முழுமையாக லியோவோடு உடன்படுகிறேன். அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை நான் சொல்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி திருநெல்வேலி எடுத்து அப்போ நேற்று பூத் கமிட்டி மீட்டிங் நினச்சா, அவர் கவனம் பூரா அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் இருக்குது. அவருக்கான இமேஜை அவர் பில்டு பண்ணியே தீரணும், ஒரு வழி இல்லை. பழனிசாமியா விஜயா அப்படின்ட்டு என்கிட்ட ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நான் என்ன விட்டுருங்க, ஒரு காமன் மேனு விஜய் தான் தேர்ந்தெடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 8 கோடி மக்களை நிர்வகிக்க நல்ல நடிகரை விட நல்ல நிர்வாகி முக்கியம்ன்றதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஓட்டை போட்டுட்டு அப்புறம் ஐயோ அவசரப்பட்டுட்டோமேனு பின்னால் யோசிப்பதற்கெலாம் இன்றைக்கி வாய்ப்பு கிடையாது. ஒரு தேர்தலாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அவர் இந்த பூத் லெவல் ஒர்க்கில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொருத்தையும் அவரே கேட்குறாரு. ஆனால் இதை அவர் செஞ்சே தீரணும்.
இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இது மீண்டும் மீண்டும் சொல்லி ஜெயலலிதா பற்றி கேட்குறீங்க, அதற்கான தேவை அப்பொழுது இல்லை. வளரல. கருணாநிதி ஜெயலலிதா என்ற 2 ஆளுமைகளை சுற்றி தமிழக அரசியல் அன்று சுழன்று கொண்டிருந்தது. இன்னைக்கு இவர் லீடர்ன்றதை எடுத்து சொல்ல வேண்டிய, அவரே சொல்லிக்கொள்ள வேண்டிய நெருக்கடியில் திரு பழனிசாமி இருக்கிறார். இன்றைய காலகட்டம் அது. 2 பேர்ல யாருங்க வேணும்னு விஜய் இவரை நிற்க வச்சா யார் தேர்ந்தெடுப்பாங்க? இளைஞர்கள். விஜய். அப்போ மாநிலத்தை நிர்வாகம் செய்வதற்கு சிறந்த மனிதர் வேண்டும் என்றத எப்படி அந்த காமன் மேனை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உங்களது திட்டங்களின் மூலம். இது நல்ல விஷயம் தானே நீங்கள் சொன்னது, இந்த ரத்த தானம். இது செஞ்சிருக்கோம்பான்றது நம்மளை தவிர யாருக்குப்பா தெரியும்? ஏடிஎம்கே ஐடி இவங்க ஹேண்டில்ஸில் ஒரு 2-3 ஃபோட்டோவை பார்த்தோம். ஆனால் எல்லோரும் பார்த்தது எது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரத்த தானம் செய்வது போல் நடித்ததை எல்லாரும் பார்த்தானா? அந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் செஞ்ச இந்த நல்ல காரியத்தை பூரா ஷேடோ பண்ணிடுச்சா? இன்று காலை அது நடக்கட்டும். இது சில தவறு, அந்த அம்மா செஞ்சது தப்பு, அது நடக்கட்டும். அதை ஒன்றை விட்டுட்டு நாங்கள் இன்று காலையில் நேற்று முழுவதும் எடப்பாடியார் பிறந்த நாளுக்காக 60,000 பேர் ரத்த தானம் செய்தனர். ஒரு 2 டாக்டரை பிடிச்சி, 2 ஹாஸ்பிட்டலை பிடிச்சி, இவங்க ரத்தம் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது, ரத்த வங்கி வைத்திருப்பவர்கள் பிடிச்சி சார் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த கிளை விஷயங்களை நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை சார். இல்லையாம்மா? இப்போ ஊர் செய்திகள்னு ஒன்று வரும், அதில் கூட எங்கேயுமே கவர் ஆன மாதிரி தெரியல சார். அப்போ என்ன சிக்கல், எங்கே சிக்கல்ன்றதை லியோ குறிப்பிட்டது போல அவர் தான் கண்டறிய வேண்டும். அது ஆக்சுவலாக தன்னை புகழ்ந்துக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை பாஸு. அவர் இவ்வளோ தூரம் பூத்து கமிட்டிலாம் போடுறாரு இல்லை, இது இல்லைன்னா அது வேஸ்ட்டு. கரெக்டா? அது வேஸ்ட்டு. நீங்கள் இவர் ஏன் போடலை, ஏன் வரலன்னு கேட்கல. லைக் அப்படின்னு நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமியை பற்றி எந்த பிறந்தநாள் நியூஸும் வரவே கூடாது பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. அது யார் வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும். ஓகேங்களா? இன்னொரு நெகட்டிவாக பாசிட்டிவான நியூஸ் வரணும்ல. ஆமாம். அப்போ நெகட்டிவான நியூஸ் மட்டும் ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அப்போ பாசிட்டிவான நியூஸை யாரோ தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. திமுகவே தடுக்குதுன்னு வச்சுக்கோ, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் திமுக இருந்தால் தடுக்க தான் செய்வேன். அந்த ஆள் பிறந்தநாள் கொண்டு வெளில தெரியக்கூடாது இப்படின்னு நான் திமுக இருந்தால் நான் தான் செய்வேன். வெளியவே தெரியக்கூடாது. அதை மீறி உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு இந்த நியூஸை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்க வேண்டியது. இன்னொன்று, தேர்தலுக்கு முன்னாடி தானே இப்போ கடைசி பிறந்தநாள். ஆமாம். அடுத்த பிறந்தநாள் அப்போ பிறந்தநாள் கொண்டாடுவீங்களா, எலெக்ஷனில் இருப்பீங்களா? பிறந்த நாள்ன்றதே விட்டுருவோம் சார். இதை நீங்கள் முதல்ல நடக்கிற தவறு இது தொடரக்கூடாது. ஸோ இதை இங்கேயே அவங்க தடுத்து நிறுத்தணும் சார். லியோ சொன்னது மாதிரி இந்த செய்திகள் வெளியே செல்லக்கூடாது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் செய்தியாக கூடாது. எடப்பாடி பழனிசாமி பற்றி பாசிட்டிவான நியூஸு வரவே கூடாது என்று பெண் நிறுவனமே வேலை செய்யுது. அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பெண் நிறுவனம் வேலை செய்யுது. சரி, இல்லை ஒரு 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 இமேஜ் எடப்பாடி பழனிசாமியில் வந்துடக்கூடாது. காலில் விழுந்தவர், இதை தாண்டி அவருக்கு இமேஜ் வந்துடக்கூடாது. நேற்று நீங்கள் சொன்னது போல் ரத்த தானம் கொடுத்த நியூஸும் வரல. ஆனால் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த அம்மா ரத்த தானம் கொடுத்த எல்லா இடத்துலையும் வந்துச்சா? எல்லா மீடியா பிக்கப் பண்ணுச்சா? அப்போ அது ஒரு ஈகோ சிஸ்டம். இதை பரப்புதா? தடுக்க என்ன பண்ணீங்க? சார் இப்போ சார் நான் ஒரு முதல் மாணவியாக வரணும்னா 5 சப்ஜெக்டையும் படிக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்னு வைங்களேன். அப்போது 5 சப்ஜெக்டையும் படிக்காமல் நான் ஒரே ஒரு தமிழ் சப்ஜெக்டோ இல்லை சயின்ஸே எடுத்து படிச்சுட்டு இருக்கேன்னா நான் ஃபெயில் தான் ஆக போகிறேன். ஸோ பூத் கமிட்டி மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாவையும் கவர் பண்ண வேண்டியது அதுவும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். பழனிசாமி சார் எங்கள் சேனல்லேருந்து முக்கியமான ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களது முக்கிய தூண் மாலதி. வாட் யூ சே இஸ் ரைட்டுமா. நீங்கள் எனக்கு இது மேக்ஸில் மட்டும் நான் சென்டம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு தமிழில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா +2 பாஸ் கிடையாது. கரெக்டாக? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் ஜோக்காக சொன்னேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாத்தையும் சேர்த்தா நீங்கள் செய்கிற வேலை வெளியில் தெரியணுமா? அவ்வளோதாம்மா. எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு? நீங்கள் செய்கிற வேலை வெளியில் தெரியணும். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் யுகத்தில் அதற்கான வேலைகளையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டும். ஆர்டிஃபிஷியலாக பொய்யா நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்திக்க சொல்லி யாரும் சொல்ல. செஞ்ச வேலையை 4 பேருக்கு சொல்லுங்கள். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வரணும், அப்படி வந்துட்டோன்னே நாளைக்கு நான் அவரை போய் மீட் பண்ணி பெரிய பெரிய பதவிகள் நான் வாங்கிக்க போகிறது கிடையாது. ஏன் எனக்கு இது மாதிரி தோணுதுன்னா, ஒரே நாளில் போடப்படுற 168 டெண்டர்களை நான் என் கண்ணால் பார்க்குறேன். சமூக நீதின்னு சொல்லிக்கிட்டு துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது யாருன்னா பாத்ரூமை க்ளீன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு சம்பளம் போகிறதில்ல. இந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறாங்களே பப்ளிக், அவங்களோட காசை தான் அவங்க யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் மாற்று வேணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்போ அதிமுகவோட மூத்த தலைவர்கள் இருக்காங்களா சார், மாவட்ட செயலராகட்டும்,
இல்லை 2ஆம் கட்ட தலைவராகட்டும், அவங்களுக்குலாம் வந்து லைக் இந்த சோஷியல் மீடியாவோட இம்பாக்டே ஒன்றும் வந்து தெரியல அப்படின்னு தெரியலப்பா, உண்மைப்பா நீ சொல்றது. பழைய காலத்துல இல்லை. இருக்காங்கப்பா. நான் சில பேர்கிட்ட பேசினேன், ஏன் அப்படி பண்ணுறாங்க, என்ன ரீசன் கேட்டேன். இல்லை தம்பி, நம்ம என்னதான் போய் சொன்னாலும் சரி பார்த்துக்கலாம், பூத் கம்பெனியை பாருங்க, இல்லைனா வந்து அந்த சோஷியல் மீடியா இம்பாக்ட் இந்த மாதிரிலாம் வருதுன்னா நாமளும் இந்த மாதிரி பண்ணணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், எலெக்ஷன் பக்கத்தில் பார்க்கலாம். அந்த படம் தான் தம்பி. எலெக்ஷன் பக்கத்துலாம் நீங்கள் பார்க்க முடியாது, இதெல்லாம் ஆர்கானிக்காக டெவலப் ஆகணும். ஈவன் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கூட நீங்கள் ஆர்கானிக்காக ஓவர பீரியட் ஆஃப் டைம் தான் டெவலப் பண்ண முடியும். இன்னொன்று, லாஸ்ட் மினிட்ல உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குதுன்னா கூகுளில் ஆட் ஸ்பேஸ் கூட கிடைக்காதா இல்லையா? ஆமாம். திமுக 1 வருஷம் முன்னாடி புக் பண்ணி வச்சுருவாங்க மலதி. ஃபேஸ்புக் ஆட்ஸு, இந்த ஆட்ஸு ஸ்லாட்டு தானே. உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு 4 ஆடு தானே போட முடியும். 4 ஆடே அவங்க புக் பண்ணி வச்சுட்டா எங்கே பண்ணுவீங்க? இன்னொன்று, கூகுள் சர்ச்சில் நீங்கள் எடுத்த உடனே 2 நாளில் உங்கள் பேர் மேலே வந்துருமா? டிஜிட்டல்லையும் ஆர்கானிக்காக வளரணும். அதுக்கு நீங்கள் இப்போலேருந்தே வேலை செய்யணும். இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கான மெத்தடாக அவங்க 2014 கண்டுபிடிச்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு இந்த பத்திரிகையாளர் உரிமையாளர்கள் எல்லாம் ஏன் சந்திக்கணும்? கரெக்டாக சொன்னீங்க. எதுக்கு சந்திக்கணும்? இத்தனைக்கும் அவங்க வந்து பெருசா திமுகக்கு எதிராக வந்து எந்த நியூஸ்களையும் போடுறது கிடையாது. நானே அந்த கேள்வியை கேட்டேன், எதுக்கு சார் சந்திக்க வேண்டிய தேவை என்ன சார் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதான் புரியுது. பஸ்ஸில் ஏறி போனது எத்தனை இடத்துல நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் நான். நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உதவியாளர் வீட்டில் ஒரு இறப்பு. சரிங்களா? அவரோட உதவியாளர் வீட்டில் ஒரு துக்கம். பிறந்த நாள்லாம் பார்க்காம வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருமா. இது நியூஸ் ஆகியிருக்குமா இல்லையா சொல்லுங்கள்? ஆமாம், ட்ரெண்டாகிருக்குமா? அது அவரோட இயல்பு. நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஒரு வயதானவர்கிட்ட பேசினாருன்னு சொன்னீங்களே, எல்லாம் கொடுக்குறேன் போ அப்படின்னார்ல, இது மாதிரி அவரோட இயல்பு. அப்படியாப்பா அப்படின்னு அவரு போகலாம்ப்பா, அண்ணே போகிறேன், யோ சும்மாரியா போகலாம் வா. இது அவரோட இயல்பு. இதை வெளிச்சம் போட்டு காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுக என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? பிறந்த நாள் என்றும் பாராமல் துக்கம் விசாரித்த ஸ்டாலின். இது நியூஸ் சேனலில் ஓடிட்டு இருக்குமா இருக்காதா? ஓடும். இப்போ நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியுமா? தெரியாது. இது யார் பண்ணணும்? அவருக்கு பிடிக்காது, அவருக்கு இது பிடிக்காது. ஏப்பா விடுப்பா, எது போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுன்னு. ஆனால் அது பண்ணணும். இப்படி தான் இமேஜ் உயருது, தெரியுதா? ஸ்டாலினோட இமேஜை இப்படி தான் உயர்த்தினாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பாக்ஸிங் கடைக்காரன் ஒருத்தன் இது போய் இப்போ நடந்து சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? தெரியும். அந்த கடையில் போய் ஸ்டாலின் போய் மீட் லெக் பீஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குத்து விட்டுருக்கான். ஏண்டா வெறும் குஸ்காவா கொடுத்துருக்குறேன்ட்டு நேராக போனாரா? ஆக்சுவலாக அந்த இடத்த திமுககாரங்க சரி அவர் இமேஜ் எல்லாம் சரிப்படுத்துறது. ஸ்டாலினே போகிறாருப்பா, பிரியாணி கடை விஷயம் தான், ஸ்டாலினே போய் பார்க்குறாரு. பண்ணாங்களா? அதுக்கு கூட ஒரு 10 கேமராவை கூட்டிகிட்டு பண்ணாங்களா? 4 யூடியூப் சேனலை கூட்டிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஏன்னா அது அவங்க பண்ணியே தீரணும். 10 நிமிஷம் பேச விடுங்க தனியாக ஸ்டாலின் மைக்கில், என்ன ஆகும்? அப்போ தான் பண்ணணும். நான் இப்போ இந்த இன்சிடென்ட் சொன்னேன்னே, இது ஏன் யாருக்குமே தெரியல? நடந்ததை சொல்லுங்கப்பா, பொய்ய சொல்ல வேணாம். அந்த மனிதர் இயல்பாக வந்து எப்போ வாப்பா, என் உதவியாளர் அவன் வீட்டில் ஒரு துக்கம், இது ஏன் வெளில தெரியல? சரி, அதே போல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து இன்றைக்கி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சம்மந்தப்பட்ட 9 பேரும் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்களில் வந்து இதுவும் ஒன்று. அப்போ வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அதிமுக, குறிப்பாக வந்து குங்குமண்டலத்தில் இருக்கிற தலைவர்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதனால தாங்க நடக்குது, ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி அவர்கள் தான் இது நடக்குது அப்படிலாம் சொன்னாங்க. இந்த பழியெல்லாம் வந்து தங்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து போலீஸார் வசமிச்சு, அப்புறம் சிபிசிஐடி, 3ஆவது நாளே வந்து சிபிஐ வசம் ஒப்படைத்தப்பட்டது இந்த வழக்கு. அந்த வழக்கோட ஆரம்பம் என்னென்னா, ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோவில் அண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து கேட்கும், பெல்ட்டால் அடிப்பாங்க. அந்த பொண்ணு அழுகும், நான் விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பிரச்சனையோட ஆரம்பம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆடியோவை வந்து எல்லா நியூஸ் சேனலும் பிக்கப் பண்ணுறாங்க, எல்லா மேகசினும் பிக்கப் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் கிட்ட வந்து தமிழகத்தில் அந்த விஷயந்தான் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி தான் எல்லாம் பேசினாங்க. ஸோ இது பற்றி விசாரிக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தராங்க வந்து சிக்கிறாங்க, போலீஸ்கிட்ட கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு அவங்கள்ட்ட வந்து லேப்டாப் கைப்பற்றப்படுகிறது, செல்ஃபோன் கைப்பற்றப்படுகிறது. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து பெண்களை வந்து ஏமாற்றி எல்லாம் மயக்கி இல்லை சொல்லு ஏமாற்றி மயக்கி, ஸோ ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போய் தனியாக இட்டுட்டு போய் அங்கே வந்து லைக் அவங்க தனிமையில் இருக்கிறத வந்து வீடியோவை கேப்சர் பண்ணி அதை வச்சு
அவங்கள வந்து மிரட்டுறது, அவங்கள்ட்ட பணம் கேட்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்தது. இது வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ காணொளிகள் வந்து அந்த லேப்டாப்லேயோ இல்லை அவங்க அவங்க Mobile கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அதுக்கான ஒரு அஃபிஷியல் டேட்டாவும் வரல. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 100 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அதிமுக ஆட்சி, ஆக்சுவலாக அதிமுக ஆட்சி வந்து போனதற்கு வந்து இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அந்த 2021. ஸோ அதோட தீர்ப்பு வந்தது. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதிமுக வந்து அவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களாம் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்க. ஸோ அந்த இவ்வளோ நாள் நடந்திருக்கு, இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழியெல்லாம் வந்து தங்கள் மீதோ தங்களோட கட்சி மீதோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவராகவே வாண்டடாக அதை வந்து சிபிஐ வசம் வந்து ஒப்படைச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒப்படைத்ததால் தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான தீர்ப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு வேளை வந்து மாநில காவல்துறையோ இல்லை சிபிசிஐடியோ ஒரு வேளை விசாரிச்சிருந்தா கண்டிப்பாக அரசியல் தலையீடுகள் வந்துருக்கும். இதை வந்து நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட தனிப்பட்ட ஒரு ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். குற்றவாளிகள் வந்து தண்டிக்க பண்ணணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா முதலில் இந்த வழக்கு மாநில காவல்துறையிடமிருந்து வேறு ஒரு ஏஜென்சிக்கு போகிறத அந்த அரசு அனுமதிக்காது. இது அடிப்படை. ஒன்ஸ் சிபிஐ போச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன நடக்குது, யாரை கூப்பிட்டு விசாரிக்கிறான்றது கூட தெரியாது. சிபிஐ மூலமாக சிபிஐ போச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலே போயிடும். ஒரு நியூஸ் வாங்க முடியாது. யாரை வேணாலும் போய் தூக்குவாங்க அவங்க. இன்னொன்று, இப்போ அதில் உங்களோட மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, மாவட்ட செயலரோட மகன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாவட்ட செயலாளர் சிபிஐ கைது செய்கிற வரைக்கும் உங்களுக்கு அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்கன்றது தெரியாது. ஸோ நார்மலாக ஒரு குற்றவாளி ஒரு விஷயத்துலேருந்து குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அரசு நினைத்தால் சிபிஐ விசாரணையை அனுப்பவே மாட்டாங்க. ஏற்கனவே நாம் பேசியதோட தொடர்ச்சியாக தான் இதையும் பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த பார் நாகராஜன் யாரோ ஒரு பையன், அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரை காப்பாற்ற அதிமுக முயற்சி செய்ததான்ன்றது தான் நம்ம இதிலேருந்து ஆராய வேண்டியது. ஆனால் இந்த சம்பவத்தை லியோ அழகாக குறிப்பிட்டார். தேர்தல் வெற்றிக்கே இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இது அமைந்ததுன்னு. கனிமொழி தலைமையில் மட்டும் 2 ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா சார்? கிட்டத்தட்ட 1000 வீடியோ இது சம்மந்தமாகவே அந்த டைமில் வந்தது சார். 1000 வீடியோ. எனது நண்பர் அருமை அண்ணன் நக்கீரன் கோபால் நம்பியார் மாதிரி கையை பிசைஞ்சுக்கிட்டு எத்தனை வீடியோ போட்டார்னு ஞாபகம் இருக்கா? எல்லாம் மில்லியன்ஸில் போச்சு. அந்த சொன்னல ஏற்கனவே டிஎம்கே ஈகோ சிஸ்டம் இதை ஒரு இஷ்யூவை எப்படி ஊதுறாங்கன்னு பாருங்கள். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு மனதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு குற்றம், அதை பொலிட்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம ப்ளேம்லாம் பண்ண முடியாது. அரசியல் கட்சி அதை யூஸ் பண்ண தான் செய்யும். உங்களுக்கு திறமை இருந்தால் ஞானசேகரனை யூஸ் பண்ணுங்க. வர்றேன், கரெக்டாக பிடிச்சிங்க பாயிண்ட். அதை அத்தனை வீடியோ வந்துச்சா? அண்டு இன்னைக்கு வரைக்கும் அதை இஷ்யூ ஆக்குறாங்க. அங்கே தீர்ப்பு வருது, வந்த உடனே இந்தாங்க உங்கள் சாருன்ட்டு ஏடிஎம்கே ஐடிவிங்களை 5 நிமிஷத்தில் போட்டாங்க கார்டு. அழகான டிஎம்கே ஐடிவிங்க உண்மையிலே நல்ல அழகான கார்டு போட்டுட்டு அதிமுக வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்தது போன்ற நரேட்டிவ் அதில் இருக்குது. ஆமாம், லியோ சொன்னது போல் காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலான்றதான் உண்மை. காப்பாற்ற நினச்சிருந்தா வச்சிங்களேன் சார், அந்த அந்த வழக்கை வந்து நான் நீத்து போக செய்திருக்கலாம். நீத்து போக செய்துக்கலாம், வேக வேகமாக சார்ஜ் ஷீட் போட்டு இவங்களே கையில் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அந்த ஸ்டேஷனே வேலை செய்யுது. விக்டிமை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயமே கிடையாது. விக்டிமை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டி, விக்டிமை மிரட்டினதை வீடியோ எடுத்து பத்திரிகாரன்ட்டெல்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணி, இது அஃபென்ஸு ரிலீஸ் பண்ணி, அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றதும் நீதிமன்றம் உங்களுக்கு பாக்ஸோ கேஸை விசாரிக்கவே தெரியல, உங்களுக்கு பாக்ஸோ சட்டம்னா என்னென்னு தெரிலன்னு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதை எடுத்து முகுல் ரோஹத்கியை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் போனாங்க. இதை நீங்கள் மில்க் பண்ணியிருக்கணுமா இல்லையா? உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இரண்டும் சென்னை காவல்துறை மீது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தது. எதுக்கு இல்லைன்னா மாற்றுறாங்க? நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்களா? ஒன்று. ஞானசேகரன் அக்யூஸ்டு திமுககாரன், அதில் அதிமுக சம்மந்தப்பட்டிருக்கான். போலீஸ் நடவடிக்கை எடுத்துச்சு, அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதில் திமுக நபர் அந்த ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருந்தும் கூட இந்த வழக்கு வந்து செய்திகளில் பெரிதாவதற்கு முன்னால் ஞானசேகரனை அழைத்து விசாரித்து விட்டு காவல்துறை திருப்பி அனுப்பியதா இல்லையா? ஆமாம், திருப்பி அனுப்பிச்சா இல்லையா? அது நடக்குமா எங்கேயாவது?
அங்கே பார் நாகராஜனை விசாரிச்சு திருப்பியா பண்ணிச்சாங்க? இல்லை தலைமையாக சுற்றின்னு இருந்தான் இல்லையா? விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்புறீங்கன்னா என்ன இப்போ விசாரிக்கிறீங்க? ஒரு நாள் 2 நாள் பரபரப்பாக யார் அந்த சார்னு ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் அதை ஏன் யூஸ் பண்ணல? அண்டு அதை விசாரித்த உடனே அதில் யாரோ ஒரு சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அண்டு கோர்ட்டு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவரை தவிர யாருமே சம்மந்தப்படவில்லைன்னு அந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். நீதிமன்றமே அதை கேள்வி கேட்டது. இவர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறார், இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற மேட்டர் அவர் எப்படி செய்கிறாரு என்று நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது. ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பிறகு 12 திருட்டு வழக்குகளில் ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருக்கார் என்ற விவரங்கள் வெளியே வருகிறது. அந்த வழக்கில் காவல்துறை அவரை கைது செய்தது. அப்போ திருடன் கூட எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு? திருடன் எதுக்கு? திருட்டு கேஸில் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸில் மாற்ற வரைக்கும் ஞானசேகரனை பாதுகாத்தது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கா? அந்த திருட்டு கேஸில் ஞானசேகரன் கைதுன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்றால், 12 திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டவன் எப்படி சுகாதாரத்துறை அமைச்சரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றான்? துணை முதலமைச்சரை எப்படி எளிமையாக சந்திக்கிறான்? இந்த திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட இவனை ஏன் இவ்வளவு நாள் காவல்துறை கைது செய்யவில்லை? ஏன் கைது செய்யவில்லை என்றால், சுகாதாரத்துறை அமைச்சரும் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனின் பாதுகாப்பில் இவன் இருந்ததால் காவல்துறை கைது செய்யவில்லை. திருடன் நடத்துகிற பிரியாணி கடையில் போய் ஓசி பிரியாணி வாங்கிட்டு இருந்தது காவல்துறைன்னு நீங்கள் அந்த திருட்டு வழக்கில் கைதுன்றப்பவே இந்த நரேட்டிவை நீங்கள் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? எடுத்தீங்களா? ஃபேமிலியாக வந்து பள்ளிக்கரணை அந்த ஏரியாவில் போய் திருடிட்டு இருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வந்துச்சு சார். ஸோ அதோட ஃபாலோப்பும் என்ன நம்மளுக்கு தெரில. பண்ணலை. நான் சொல்கிறேன்ல, செக்ஷுவல் அசால்ட் கேஸில் அரெஸ்ட் ஆன பிறகு 12 திருட்டு கேஸில் இருந்தாலும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணுறாங்க. இது ஏடிஎம் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? ஞானசேகரன் இது 2 ஆச்சா? ஜாஃபர் சாதிக் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலக அணி நிர்வாகி சூடோ எஃபடின் கடத்தி மாட்டினார். டெல்லி காவல்துறை அவரை பிடிக்கிறது. அதன் பிறகு அமலாக்கத்துறை அவரை கைது செய்கிறது. இப்போது அவர் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார். அவர் சென்னையில் சோழிங்கநல்லூரில் பழைய மகாபலிபுரம் சாலையில் கோடவுன் வைத்து நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் அந்த ஏற்றுமதி தேங்காய் பூ என்ற பெயரில் இந்த சூடோ எஃபடினை பேக்கிங் பண்ணுறது இங்கே நடக்குது. இங்கே சூடோ எஃபடினா அந்த தேங்காய் பூ, அந்த கேழ்வரகு அது உள்ளெல்லாம் வச்சு பேக் பண்ணி இங்கே கண்டெய்னருக்கு போயிடும், கண்டெய்னர்லேருந்து அங்கே போயிடுது. அப்போ எப்படி இந்த பேக்கிங் ஃபேக்ட்ரி இங்கே நடந்தது என்ற கேள்வி நீங்கள் அதிமுக தானே கையில் எடுத்துருக்கணும். பின் டவுன் பண்ணியிருக்கோம் நம்ம. இன்னும் சொல்லப்போனால் ஞானசேகரன் விவகாரத்தில் மாசு பதவியை பறிக்கும் அளவுக்கு நீங்கள் இதை ஊதி பெரிதாகி இருக்க வேண்டும். உங்கள் டார்கெட் ஞானசேகரன் இல்லை, பொலிட்டிக்கலாக நான் சொல்கிறேன், மாசு தான் உங்கள் டார்கெட். இதில் நீ ஞானசேகரனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கல, அதுவரை மாசு மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம். குறைஞ்சது மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்குற வரைக்கும் போராட்டம். கரெக்டப்பா? அவன் திருட்டு பையா, 12 திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டவன். அவன் கூட நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. அதை யூஸ் பண்ணிங்களா? 2 நாள் வந்து யார் அந்த சாருன்னு கத்திட்டு இருந்தாங்க, விட்டு போலீஸ் சார்ஜ் ஷீட் போட, அதான் போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் விடாமல் பண்ணிட்டு இருக்காங்களா பொள்ளாச்சி மேட்டரை? அப்போ இந்த நரேட்டிவை யூஸ் பண்ண தெரியலன்னா நீங்கள் அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துறீங்க? ஒற்றை ஆளாக பழனிசாமி எவ்வளவு தான் சுமக்க முடியும்? இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஆனால் லியோ சொன்ன மாதிரி அவர் கவனிக்கணும் சார், அவர் கேட்கணும் சார். சரி, கட்சியில் அவர் மட்டுமா இருக்காரு, நிறைய தலைவர்கள் இருக்காரு. விரட்டணும்ப்பா, நீங்கள் தான் லீடர்னா விரட்டும்பா அவரு. அதை ஒரு நல்ல தெளிவான ஆளுங்க கிட்ட அந்த பொறுப்பை கையில் கொடுக்கணும். விரட்டணும், இதை யூஸ் பண்ணணும்ல. இப்போ இன்னைக்கு தான் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் தீர்ப்பு வந்தாலும் மக்கள் ஆல்ரெடி எலெக்ஷனில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உண்மை. இன்னைக்கு ஞானசேகரனை பற்றி எத்தனை பேர்கிட்ட நினைவு இருக்கு? பப்ளிக் மெமரிலேருந்து போயிடுச்சு இல்லைப்பா? அது சார்ஜ் ஷீட்டு போட்டாலும் மாசு மேலே என்ன நடவடிக்கை எடுத்து அவரை பாதுகாத்ததே மாசு தானே. நீ திமுகவுக்கு நெருக்கம், சுப்பிரமணிய மாசுக்கு நெருக்கம்ன்ற இல்லைன்னா போலீஸ் விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்புவாங்களா? அன்னைக்கு நைட்டு வந்து சார் அவர் வீட்டில் இந்த திமுக சம்மந்தமான போஸ்டர்லாம் ஒட்டி இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே பிச்சு போட்டு ஜீப்பில் போலீஸ் தான் எடுத்துகிட்டு போச்சு, ஆதாரங்களை அழிச்சதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் ஊதி பெரிதாக்கல நீங்கள்? ஏன்னா சார் இன்னைக்கு நாங்கள் பொதுமக்களாக எங்களுக்கு பெரிய விவரங்கள் தெரியாது, பட் அவங்களுக்கு இதை விட நிறைய உள் விவகாரங்கள் தெரியும். சைதாப்பேட்டையில் திமுககாரங்க இருக்காங்கல்ல, போஸ்டர் கிழிக்கிறத ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். நிறைய ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூஸ் பண்ணுறதுக்கு மற்ற சேனல்கள்லாம் அங்கே போகும்போது கூட சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க ஞானசேகரனை பற்றி. அதுக்கு என்ன காரணம்னா கட்சி ஒருத்தருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். அவனை பற்றிலாம் பேச முடியாதுப்பா. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் அதிமுகவுக்கு என்ன தயக்கம்?
உறுதியாக சொல்கிறேன், இது போன்ற செக்ஷுவல் அசால்ட் விவகாரங்களில் இன்வால்வ் ஆகிறத காப்பாற்றுறதுக்கெல்லாம் நிச்சயமாக ஏடிஎம்கேல எந்த லீடும் தயாராக இருக்க மாட்டார். இந்த மாதிரி மேட்டர்லாம் தலையிடுறதுக்கு நிச்சயமாக விரும்ப மாட்டார். ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் டூப்ளிகேட் மது ஆலை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாலிசி ஏடிஎம்கே என்ன வச்சுருந்தாங்கன்னா, இந்த 10 மணிக்கு மேலே டாஸ்மாக் சரக்கு விட்டால் கூட கேஸை போடாமல் விட்டு தொலைஞ்சிடுவாங்க, வான் பண்ணி விட்டுருவாங்க. பாண்டிச்சேரி சரக்கோ போலி மதுவோ இருந்தால் ஏடிஎம்கே காரணம் இருந்தாலும் ரிமாண்டு பண்ணுன்றது ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வேலையை, இந்த டூப்ளிகேட் மது வேலையை ஆர்எஸ் போட்டு கலந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தது ஒரு மூத்த வகை. அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தார்ல, போலீஸை சொல்லிட்டாங்க, சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணுன்னு. ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்களே மூடிடுங்க, நான் போலீஸை வச்சு சீலை வச்சு சொல்லிட்டார். ஸோ குறைந்தபட்ச நியாய தர்மத்தோடு அரசு நடத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இவங்களுக்கு தான் எந்த நியாய தர்மமும் கிடையாது. ஸோ இந்த பொள்ளாச்சி இஷ்யூவை டிஎம்கே ஈகோ சிஸ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த பொள்ளாச்சி இஷ்யூவை எவ்வளவு நாள் நீட்டித்தார்கள். இதில் அந்த பொள்ளாச்சி இஷ்யூவை ஊதி பெரிதாக்குறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி டிஎம்கே ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எவ்வளவு பங்கை வகித்தனன்றதையும் பாற்று இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு லியோ சொன்னது மாதிரி இந்த நக்கீரனில் எத்தனை வீடியோ, நீங்கள் ஏன் அதை பண்ணல? உங்களுக்கு நீ ஈகோ சிஸ்டம் இல்லை, உங்களுக்கு நீ ஈகோ சிஸ்டம் இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக நீட்டிட்டு இருக்கலாமா? நீங்கள் அதெல்லாம் நமக்கு எதுக்குன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு. சார் ஏடிஎம்கேக்கும் மீடியாக்களுக்கும் நடுவில் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது சார். ஏடிஎம்கே தரப்பில் யாருமே மீடியாக்கா அப்ரோச் பண்ணுறதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டையே வைக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது லியோ குறிப்பிட்டது போல் பொதுச் செயலாளருக்கு இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற சில முக்கியமான ஈவெண்ட்டுகளில் சித்திரை முழுநிலவு மாநாடு மிகவும் பிரசித்தம். பாமக சார்பாக தேர்தலுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டில் சிரிக்கிறீங்க, அப்படிதான் அவங்க நடத்துகிறாங்க. அது நடப்பது வழக்கம். இந்த ஆண்டும் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. மிக பரபரப்பாக நான் லைவாகவே பார்த்தேன். சில விஷயங்களில் கூட்டணி பற்றி அறிவிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா எதையுமே அறிவிக்கலை. எம்எல்ஏவெல்லாம் கடலில் தூக்கி போட்டுரும் அப்படின்லாம் மத்தினார். அதுதான் பார்த்தேன். அந்த மாதிரி கட்சியில் எனக்கு நான் தான் கட்சி, எனக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் ஒருவேளை அடங்கிட்டோரோ ராமதாஸ் அவர்களுக்கு அப்படின்னு நினைக்க தோணுது அவருடைய பேச்சுக்கள்லாம். அந்த மாநாட்டில் என்ன புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் அந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி நியூஸ் வந்திருக்கு. அஹெட் ஆஃப் 2026 polls, all is not well in PMK camp. இதான் ஹெட்டிங்கு. பெரிய ரிப்போர்ட்டு டீட்டெயிலாக வந்திருக்கு. மேடையில் பேசும்போது அந்த கட்சியின் தலைவர் என்ற விஷயத்தை மேடையில் பேசியவர்கள் ஒருவர் கூட கட்சியின் தலைவர் அவர்களே அப்படின்ட்டு ஒருவர் கூட சொல்லவில்லை. ஏனென்றால் இன்று வரை அந்த கட்சிக்கு தலைவர் பெரிய ராமதாஸா சின்ன ராமதாஸா என்ற குழப்பம் அவர்கள் அத்தனை பேர் இடையிலும் நீடிக்கிறது. தலைவர் என்று அந்த டேர்மையே யூஸ் பண்ணாமல் மேடையில் பேசியவர்கள் அத்தனை பேரும் பேசினர். திரு அன்புமணி அவர்களே, நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களேன்னு சொன்னாங்க. கட்சியோட தலைவர்ன்றதை யாரும் மேடையில் அட்ரஸ் பண்ணல. இவர் சீனியர் ராமதாஸ் வர்றதுக்கு முன்பாக திரு அன்புமணி அவர்கள் பேசியதை நம்ம கவனிக்கிறோம். திரு அன்புமணி அவர்கள் ரொம்ப எழுச்சியோடு அந்த வன்னிய இளைஞர்கள் எழுச்சி பெற வைக்கும் வகையில் பேசினார். நீங்களாம் யார்? நம்மெல்லாம் யார்? அக்கினி குளத்தில் பிறந்தவங்க, சத்திரிய வம்சம் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக குடிசையில் இருக்கிறாங்க, ஏழையாக இருக்காங்க, விளிம்புனையில் இருக்காங்க, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முரண் இருக்கா? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சாதி பெருமை பேசுகிறார். பட் சத்திரியர், வீர சத்திரியர்கள் அதை சொல்லிவிட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னா இது இந்த அந்நியன் ரெமோ மாதிரி இல்லை, இது அம்பி ரெமோ இல்லை, அம்பி ரெமோ அந்நியன். உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு இல்லை, கொடுக்க வேண்டும்னு கேட்கணும். எடுத்த உடனே நீங்கள் இந்த சாதி பெருமை சொல்லிக்கிறீங்க. நம்மலாம் மன்னர் வம்சம், எத்தனை பண்ணையார்கள், எத்தனை பேரை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் அடுத்ததாக அவர் சொன்ன தகவல் எனக்கே புரியுது. தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் சத்தியாகிரகம் நடத்திய போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்களில் திரு நாகப்ப படையாச்சி என்பவர் முன்னோடி, மயிலாடுதுறையை சேர்ந்தவர். பல பேருக்கு இது தெரியாது. ஆமாம், ஆக்சுவலாக அது அந்த வரலாறை சொல்கிறேன் சார். சவுத் ஆஃப்ரிக்காவில் தமிழர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்போ போனாங்கன்னா 1850, 60களில் இங்கேருந்து கரும்பு வெட்டுறதுக்காக ஆங்கிலேயர்கள் அங்கே போய் வச்சாங்க.
இன்னுமே வந்து அங்கே நிறைய தமிழ் குடும்பங்கள் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் லாங்குவேஜாக இருக்குது தமிழ். ஐநாவின் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா? ஸ்ரீலங்கன் வார் நடக்கும்போது 4 கூட பேர் ஆரம்பிக்கும். நவநீதம் பிள்ளை. கரெக்ட். நவநீதம் பிள்ளை எனக்கு கேட்டதில்லை. சரி, எனக்கு நியமனம் தெரியல. அவங்களும் வந்து தமிழ் வம்சாவளி தான். அவங்களும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான். அங்கே வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் வந்து அங்கே தென்னாப்பிரிக்காவில் இருக்குது தமிழர்கள். ஸோ இதை குறிப்பிடுகிறார். எனக்கு இந்த செய்தி புதிது. நாகப்ப படையாச்சி என்று ஒரு இருக்கிறார்ன்றது உள்ளபடியே மகிழ்ச்சி. இதெல்லாம் நினைவு கூற வேண்டியவர். இங்கே மயிலாடுதுறையிலேருந்து ஒருத்தர் போய் தென்னாப்பிரிக்காவில் காந்தியோட சத்தியாகிரகத்தில் உயிர் நீத்திருக்கிறார் என்றால் அதை நினைவு கூறப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததாக அஞ்சலி அம்மாளை பற்றி சொன்னார். காந்தியடிகள் அவர்களே அஞ்சலி அம்மாளை தேடி இங்கே வந்தார்னு. எனக்கு அஞ்சலி அம்மாளை விஜய் சொல்லி தான் தெரியும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். விஜய் அவர்கள் சொல்லித்தான் அஞ்சலி அம்மாள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்றது எனக்கு இந்த விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்கள் என்று அடையாளப்படுத்திய போது தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை. இவர் வந்து அவர்கள் எந்த ரத்தத்தில் பிறந்தார்கள் என்று தெரியுமா? நேற்று ஒரு அன்புமணி பேசும்போது ஏன் வந்து நாகப்ப படையாச்சி வந்து அடையாளப்படுத்தப்படவில்லை என்றால் அவர் இந்த ரத்தத்தில் பிறந்துட்டார், படையாச்சி பேரில் இருக்குல்ல என்று சொன்னார். அடுத்ததாக இந்த எம்பிசி என்ற அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற அந்த இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு 26 தியாகிகள் உயிர் நீத்திருக்கின்றனர் என்று சொன்னார். அண்டு விகடன் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்று விகடன் வெளியீட்டு விழா, அந்த நூல் வெளியீட்டு விழா பார்த்தோம் நம்ம எல்லாரும். அது அம்பேத்கருக்கான நூல் வெளியீட்டு விழா இல்லையா? அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வேங்கவேல் மற்றும் சாதிய கொடுமைகளுக்கு ஆளானவர்களை மேடையேற்றி கௌரவித்தார்கள். நினைவிருக்கு? இருக்கு. வேங்கவேல், ஆமாம். அந்த நாங்குநேரியில் ஒரு பையன், ஸ்கூல் பையன். அதுக்கப்புறம் ஏன் இந்த 26 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஏன் மேடையத்தில்? உங்கள் மகள்களை மேடையேற்றி வைக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை மேடையேற்றி வச்சுக்கிறீங்க. அவர்களை மேடையேற்றிருக்கணுமா இல்லையா? சரி, வன்னியர் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை இருக்கிறது தெரியுமா? இங்கே பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சொத்துக்கள் இருக்கிற ஒரு அறக்கட்டளைலாம் வன்னியர் அறக்கட்டளை தான். அண்டு இந்த மாதிரி வன்னியர்களுக்கென்று கல்வி நிறுவனங்கள் வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் அவர்கள் 80களின் தொடக்கத்தில் போய் தமிழகம் முழுக்க போய் அவரே முன்னின்று அதையெல்லாம் நடத்தினார். ஆனால் அவரை தவிர்த்து ஏராளமானோர் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். அத்தகைய வன்னியர் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டளைன்னு பேர் மாற்றிக்கிட்டீங்க. நாகப்ப படையாச்சி அறக்கட்டளைன்னு பேர் வைக்க வேண்டியது தானே? அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு வழிவகுத்து தான் அதிமுக தான். இப்போ அதிமுக கூட்டம் இருந்தார் அவர். ஒரு அறக்கட்டளையாக இருக்கிறது வந்து பேர் மாற்றதுக்கு ஹெல்ப் பண்ணது அதிமுக வந்து. ஏன்னா கூட்டம் இருந்தாங்க, எது சொன்னாலும் செஞ்சு தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு விதி. அதனால் அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க அதிமுக. அஞ்சலி அம்மாள் அறக்கட்டளைன்னு மாற்ற வேண்டியதான பேர்? எஸ்எஸ் ராமசாமி படையாச்சின்னு வைக்கலாம். வைங்க, 26 பேரில் ஒருத்தரோட பேரை வைங்க. சரி, ரைட்டு. அண்ட் அந்த அறக்கட்டளை சார்பாக அந்த சமூகத்திலிருந்து நிறைய பேர் வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் வர வேண்டும் என்பது ஐயாவோட விருப்பம். அது நியாயமான கோரிக்கை. எல்லோரும் படித்து அந்த சமூகம் முன்னேற நினைக்கிறது மிக மிக நியாயமான கோரிக்கை. அதற்கென்று ஒரு சட்டக்கல்லூரி கட்டப்படுகிறது. அஞ்சலி அம்மாள் சட்டக்கல்லூரின்னு பேர் வைக்கலாம்ல? ராமசாமி படையாச்சி சட்டக்கல்லூரின்னு பேர் வைக்கலாம்ல? சரஸ்வதி சட்டக்கல்லூரி. யார் சரஸ்வதி? ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? கல்வி சாமி. ஐயோ சாமி. சரஸ்வதி அம்மையார் அவர்கள் வந்து ராமதாஸ் அவருடைய மனைவியார். அம்மா பேர் வச்சுக்கிறீங்க? காலேஜ்னு சாமி பேர், படிப்புக்கே இருக்க சாமி பேர் வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நினச்சேன். இதை அந்த சமூகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இது அந்த குடும்பத்தை இவங்க புரிஞ்சுக்கணும். 26 பேரை மேடை ஏற்றுனீங்களா? உங்கள் குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குது? உங்களால் கேஸ் வாங்கின குடும்பம் எப்படி இருக்குது? எல்லோரும் படிங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் ட்ரெயினில் கல்ல விட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? டிசம்பர் 1, 2020 10.5 இடஒதுக்கீடு தொடர்பாக ரயில்வே கேஸ்லாம் வாங்கினாங்கன்னா ஜென்மத்துக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. இப்படி தான் தூண்டி விட்டுட்டு இவங்க குளிர்காயிருது. இதான் அவங்க வேலை. நேற்று மீட்டிங்கில் ஐயா பேசினார், ஞாபகம் இருக்கா? மிகப்பெரிய இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம், தமிழகம் கண்டிராத வகையில் ஒரு போராட்டம் நடைபெற இருக்கிறதுன்னு கடைசியாக இதே மாதிரி ஒரு அறிவித்தது 2021 தேர்தலுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? இப்போ 25 வந்துருச்சு, போராட்டம் அறிவிச்சிட்டார். நம்ம 2 பேரும் அதை பேசிக்கிறோம். ஐபிசிலையா? பேசியிருக்கோம். கரெக்டு, பேசியிருக்கோம். அந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிடுவார். உணர்ச்சிகளை தூண்டி விடுவது எளிதல்லவா? தூண்டி விட்டு இவங்களை ட்ரெயினில் கல்லெடுத்து கொடுக்க அடிக்க வச்சு எல்லாத்தையும் கேஸ் ரயில்வே ஆக்டில் கேஸ் வாங்க வச்சுட்டாங்க. இவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அவள் தான்
அண்ட் இவர் லியோ குறிப்பிட்டது போல் இந்த மாநாடு நடத்தி ஸ்ட்ரென்த்தை காட்டுறது. அந்த மாநாட்டோட நோக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கல்ல, இவ்வளோ கூட்டத்தை வச்சுருக்கோம். ஆனால் செம்ம கூட்டம் சார், அலைக்கடல் என திரண்டு வாரின்ற மாதிரி அப்படியே இருந்தது. அந்த கூட்டம் அப்படியே ஓட்ட கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆகலைன்றது அவரோட குற்றச்சாட்டு. அது ஆகாதுன்றது தான் உண்மை. ஏம்மா நம்ம இதை சொல்கிறோமே, அங்கே அவங்க பார்க்க மாட்டாங்களா? எங்களை போராட்டம் நடத்த சொல்கிறேன், நாங்கள் குடிசையில் இருக்கிறோன்னு சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் குடிசையில் தான் இருக்கோம், நீங்கள் குடிசையில் இருக்கீங்க. பீச் பக்கத்தில் பெரிய வீடு. பொங்கு தமிழ் அறக்கட்டளை என்று தமிழ் வழியில் எல்லோரும் படிக்க வேண்டும்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க தமிழ் வழியில் படிக்குதா? அவங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அப்போ எப்படி வராங்க மாநாட்டுக்கு மட்டும்? அது கூட்டத்துக்கு இன்றைக்கி வாங்கினா தண்ணி கிண்ணி போட்டு ஜாலியாக இருக்கலாம், ஒரு டூர் போகிற மாதிரி போகிறது இல்லையா? எதுக்கு அந்த பகுதியில் இருக்க ஒரு ஒரு மது ஒழிப்பை எல்லாருக்கும் வலியுறுத்துவார். ஆனால் இந்த மாநாடு நடக்கும் போதெல்லாம் அந்த பகுதியில் இருக்க எல்லா மது கடைகளையும் எதுக்கு முத நாளே மூடுறாங்க? நடிகர்களின் பின்னால் போகாதீர்கள், என் பின்னால் வாருங்கள் என்று சொன்னார். கடைசியாக திரு லியோ அவர்கள் பேசியதுக்கு வருகிறேன். அவர் ஐயா சீனியர் பேசும்போது, நீ 4 செல்ஃபோன் வச்சுக்க, ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிக்க, ஆனால் ஒழுங்காக வேலை செய்யணும். எந்த பதவின்னு பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், எம்எல்ஏலாம் பார்க்க மாட்டேன், தூக்கி கடலில் போடுவேன். யாரை சொன்னாங்க சொல்லுங்க. அதான் பக்கத்தில் இருக்க பார்த்து திலகம்மா, அவங்க அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர். அவங்களுக்கு மேடைக்கு கூட இடம் கொடுக்கல எம்எல்ஏ. அவங்க மற்றவங்களும் மேலே உட்காந்துருந்தாங்க, அவங்க இடம் கொடுக்கல, அவங்க கீழே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆத்தூர் தொகுதி எம்எல்ஏ திலகம்மா, சிட்டிங் எம்எல்ஏ. அவங்க இந்த மாதிரி நான் தான் தலைவர் அன்புமணிலாம் சொன்னோன்னே அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க. ஆமாம், அதனால தான் கீழே அவங்கள தான் நோட்டு ஐயா சொன்னார், கடலில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு. ஸோ இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆல் இஸ் நாட் வெல் என்று குறிப்பிட்டிருப்பது கட்சி சுமூகமாக இல்லை அப்படின்னு. அதாவது கூட்டணி நான் தான் முடிவு பண்ணுவேன். திருப்பி சொன்னார் பார்த்தீங்களா, நான் சொல்கிறது தான் கூட்டணி, நீங்கள் இந்த கட்சிக்குள்ளேயே கூட்டணி வைக்காதீங்கன்னு பையனை தான் சொல்கிறாரு. இங்கே ஒரு கூட்டணி அங்கே ஒரு கூட்டணின்னு எல்லாம் வைக்காதீங்க, நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன், நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், யாராக இருந்தாலும் சரி பதவியை தூக்கி போட்டுருவேன் என்று சொன்னார். ஒரு 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 நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போது அடுத்தது ஏலம் ஆரம்பம். ஒரு தரம் 2 தரம்னு இப்போதைக்கு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது. விஜய் எங்கிட்ட வந்துட்டார்னா டோர் க்ளோஸ்டு, ஒரு டோர் க்ளோஸ்டு, ஒரே டோர் தான். ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் இருக்குது. அவர்கள் தேர்தல் இறுதி நேரத்தில் தான் அந்த பேரத்தை இறுதி செய்வார்கள். இப்போதைக்கு இந்த மாநாட்டோட நோக்கம் என்னென்னா, எங்களை விட்டுட்டு நீங்கள் கூட்டணி வைக்க முடியாது என்று சொல்வதற்காக இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களை விட்டு கூட்டணி அமைப்பதற்கு தான் 2 கட்சிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கும். ஆக்சுவலாக விசிகேக்கு நம்ம சொன்னோம்ல சார், அதே தான் பாமகவுக்கும். ஒன்று உங்களுக்கு வட தமிழகத்தில் இருக்கிற உங்களை எதிர்த்து அரசு செய்கிற விசிகா இருக்கிற கூட்டணி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாஜக இருக்கிற கூட்டணி. விஜய் வந்துட்டாங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு 10 சீட்டு 15 சீட்டு அதுக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க. பாமகவுக்கு 10 தான். உங்களுக்கு திமுக பக்கம் போனாலும் எங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்குது, உங்களுக்கு இத்தனை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆப்ஷன் இல்லாதனால இவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். ஸோ இது ஃப்ளெக்சிங் ஆஃப் மசில்ஸ் தான், இது வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஐயா மீண்டும் குறிப்பிட்டது இந்த குழப்பம். ஏன்னா ஒரு திருவிழா போல் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள், இளைஞர் பெருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு ஒழுங்காக வேலை செய்யலை, என் பேச்சை கேட்கலாம் தூக்கி கடலில் போடுவேன், எம்எல்ஏ வந்தாலும் தூக்கி கடலில் போடுவேன், வங்கக்கடலோ வேறு ஏதாவது ஒரு கடலோ அந்த கடலில் தூக்கி போடுவேன் என்று அவர் சொல்கிறார் என்றால், அந்த அந்த இருக்கக்கூடிய குழப்பத்தை மேடையேற்றி சொல்கிறார்கள் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டு நடந்திருக்காது, தேதி அறிவிச்சதால் வேறு வழி இல்லாமல் இந்த பௌர்ணமியில் நடக்கணும். வேற அதை விட்டா நாள் இல்லை, சித்திரை பௌர்ணமி விழா என்று பௌர்ணமி முடிஞ்ச தொடங்க தேய்பிரையில் போய் இதை நீங்கள் நடத்தக்கூடாதுனால அன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. தலைவர் யாருன்னு முடிவு செய்வேன்றதில்ல, யாரும் எதுவும் தப்பாக பேசணும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமூகமான ஏற்பாடாக தான் அது நான் பார்க்க. குழப்பம் தீரவில்லை. கன்னித்தீவு போல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அந்த ஸ்டோரி மாதிரி. சார், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு தொடரப்பட்டது. அது சம்பந்தமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. வழக்கு தொடுத்தவரை பிறர் சாட்சியாக மாறிவிட்டார். இது சம்மந்தமாக நீதிமன்றம் ஒரு முக்கியம் வாய்ந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அதோட பின்னணி என்ன, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறையில் 18 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்ற முறையில் ரொம்ப சந்தோஷமாக இதை சொல்கிறேன். நார்மலாக டிவிஎஸ்சி விட்னஸஸ் ஹாஸ்டலில் ஆக மாட்டாங்க. என்னென்னா, ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு போகிறேன், அங்கே அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு 5000 ரூபா லஞ்சம் கேட்குறாரு. நான் போய் கொடுக்க மனம் இல்லாமல் நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தோன்னா அவங்க பொறி வைத்து கையும் களவுமாக பிடித்து விடுவார்கள்.
இது வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகிடும். சரிங்களா? 2 வருஷம் ஆகும்போது அவன் ஜெயிலுக்கு போய்ட்டு வெளில வந்துடுவான். 2 வருஷம் சஸ்பென்ஷனில் இருப்பான். இந்த வழக்கு விசாரணை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அக்யூஸ்ட் போய் குடும்பத்தோட பொண்டாட்டி பள்ளியோட போய் காலில் விழுந்துருவாங்க. காலில் விழுந்தோடனே யாருக்கு அந்த மனிதன் தானே இருக்கும், 5000 ரூபா கேட்டான், சரி இவனை எதுக்கு போய் 3 வருஷம் ஜெயிலில் அனுப்பிச்சிட்டு என்னன்றது ஹாஸ்டலில் ஆடுவாங்க. அது அப்படியே போயிடும் அந்த கேஸு. இது போல் ராஜசேகரன் என்ற கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர் திரு ராஜசேகரன் அவர் வந்து 2013ஆம் ஆண்டு சிடி கடை வைத்திருக்கும் ஒருவர்கிட்ட வந்து திருட்டு சிடி, அப்போ 13லாம் திருட்டு சிடி இருந்திருக்கும்ல, திருட்டு விசிடி இருந்திருக்கும்ல, அவர்கிட்ட வந்து மாதம் எனக்கு 50,000 ரூபா மாமூல் கொடு என்று கேட்கிறார். கேட்கும்போது அவர் மாமூல் தர மறுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் செய்ததும் லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கையும் களவுமாக பிடித்து விடுகிறார்கள். பிடித்த பிறகு அவருக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்து விடுகிறது. அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட நீதிமன்றம் 3 ஆண்டு தண்டனை கொடுத்து விடுகிறது. ஆனால் அந்த வழக்கில் அஃபிஷியல் விட்னஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அஃபிஷியல் விட்னஸ்னால் லஞ்ச ஒழிப்புத்துறை யாராவது ஒரு அரசு அதிகாரியை இந்த ட்ராப் ப்ரொசீடிங்ஸ்க்கு அழைச்சிட்டு போவாங்க. அது பிடபிள்யூடியில் இருக்கும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அரசு சாட்சியை அழைச்சிட்டு போகிறாங்கன்னா ஒரு குரூப் பி ஆஃபீஸராக ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பிறல் சாட்சியாக மாற மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை அழைத்து செல்வார்கள். இந்த வழக்கில் அஃபிஷியல் விட்னஸும் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார், இந்த சிடி கடை வச்சிருந்தவரும் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார். இது கீழ்கோட்ட தண்டனையாகி அந்த இன்ஸ்பெக்டர் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மேல்முறையீட்டுக்காக செல்கிறார். யார்? லஞ்ச ஒழிப்பு இல்லை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போல அந்த தண்டனை இவர் தான் தண்டனை ஆயிடுச்சு, 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் போகிறாரு அப்பீலுக்கு. அது ஜஸ்டிஸ் புகழேந்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வருகிறது. அப்போ அந்த ஜட்ஜு வந்து அந்த வழக்கு விசாரணை நடத்திய நீதிபதியையும் கடிந்து கொள்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 2015 இந்த புகார்தாரரும் அஃபிஷியல் விட்னஸும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களது குறுக்கு விசாரணை 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டில் நடைபெறுகிறது. நீங்கள் சீஃப் எடுத்துகிட்டு கிராஸ் எடுக்கிறதுக்கு 4 வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறல் சாட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போடுகிறார். இந்த 2 பேர் பிறல் சாட்சியாக மாறினாங்கல்ல, இவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பொய் சாட்சி சொன்னதற்காக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று. நார்மலாக இது நடப்பதில்லை. ஏன் இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நார்மலாக விட்டுருவாங்க, ஒரு விட்னஸ் டேர்ன்ட் ஹாஸ்டைல், அதோட முடிஞ்சு போச்சு. ஹாஸ்டைலாக மாறினவங்க மேலே அந்த பிறல் சாட்சி பொய் சாட்சி பெர்ஜூரின்னு சொல்லுவாங்க, பொய் சாட்சி சொல்வதற்காக அவர்கள் மீது வழக்கு தொடுக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. இது இன்னொன்று, இந்த இருக்கிற ஒர்க்லோட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் விட்டுருவாங்க. பட் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதை முக்கியமாக இவங்க 2 பேர் மேலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்குது. இது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்று நான் பார்க்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து வந்து கார்ப்பரேஷன் நடக்கிற முறைகேடுகள்லாம் பார்த்துட்டோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து முடிஞ்சு போன கான்ட்ராக்டருக்கு வந்து டெண்டர் வெளியிட்டாங்க. அதே போல் வந்து ரோடு போகிறதுல வந்து மிகப்பெரிய ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க. என்ன சார் ஊழல், அது எப்படி நடந்தது? எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சாலைகளை, பெரிய ரோடு NHல் வந்துடும், மீதமுள்ள ரோடுகள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் வரும். ஸோ இந்த மாநகராட்சியிலிருந்து சாலை போடுவதற்காக 380 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்கள் ஒரே நாளில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த டெண்டர்கள் 4/4/2025 அன்று இந்த டெண்டர்கள் வெளியிடப்படுகிறது. மொத்தம் 380 கோடி வேல்யூ உள்ள டெண்டர். இதில் 11% லஞ்சம். ஓகேவா? 11%னா ஒரு 40 கோடி வரும்னு வச்சுங்க. 11% லஞ்சம். அண்ட் டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் 20 கோடி அமைச்சர் அண்ணன் எனது அருமை நண்பர் திரு நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, இந்த 380 கோடியில். ஸோ மொத்தம் கார்ப்பரேஷனில் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் தான் இதில் பங்கேற்க வேண்டும் இல்லையா? ஸோ இப்போது நீங்கள் ஓப்பன் டெண்டர் விட்டிங்கன்னா 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே அதில் 100 ரூபாய் இந்த ரோடு போடுறதுக்குன்னா ஒருத்தன் 80 ரூபாய்க்கு போடுறேன்னு வம்படியாக வந்து நிற்பான். நீங்கள் அவன் 100 ரூபா போடுறவனுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பான், லாபம். 80 ரூபா போடுறவனுக்கு வந்து நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும்னு சட்டம். ஏன்னா லோயஸ்ட்டு டெண்டருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவர்களெல்லாம் உள்ளே அணுக முடியாமல் செய்வதற்கு என்ன செய்வது? கார்ப்பரேஷனில் சாலை போடும்போது ஒரு விதி இருக்குது. யாருக்கு நீங்கள் சாலை போடும் டெண்டர் கொடுக்கிறீர்களோ அவர் சுற்றுச்சூழல் துறையிலிடமிருந்து, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்று வைத்திருக்க வேண்டும். அது புது ரூல், ஏற்கனவே இருந்த ரூல்.
அதாவது 10 பேர் இங்கே டெண்டர் போடுறாங்க, இப்போ அப்ளை பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு இப்போ உனக்கு கொடுத்துட்றாங்க டெண்டர். நீங்கள் அந்த மாசு கட்டுப்பட்ட வாரியத்துக்கிட்டே இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எதற்காக அது என்றால், மிக்ஸ் பண்ணுறீங்கல்ல அந்த தார், அந்த இது பிட்டுமென், அந்த கலவை மிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, ஜல்லி தார், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக தானே எடுத்துகிட்டு வராங்க. முன்னாடி மாதிரி இங்கே வந்து மிக்ஸ் பண்ணுறது இல்லை. ரோடு போடுறாங்கன்னா கொண்டு வருவாங்க, கொட்டுவாங்க, கொட்டி சர்ன்னு போட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா. அதை மிக்ஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கல்ல, அது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து, மாசு ஏற்படுத்தும் அல்லவா. ஸோ அது மாசு ஏற்படுத்தவில்லை என்று நீங்கள் ஒரு சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். ஓகேங்களா? இது ரூலு, இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ரூல். இது ஒரு நீதிமன்றத்தில் சென்று தான் இது உத்தரவு பெற்று இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த டெண்டர் 380 கோடி ரூபாய் டெண்டர் இருக்குல்ல, இதை டெண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் பிட் பண்ணுறாங்க. டெண்டர் 4/4/2025 அன்று டெண்டர் வெளியிடப்படுகிறது. இந்த டெண்டருக்கான கடைசி தேதி 29/4/2025. 4 நாளைக்கு முன்னாடி, டெண்டர் முடிவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு 25/4/2025 அன்று மாநகராட்சி புதிய விதியை அறிமுகப்படுத்துகிறது. இந்த டெண்டருக்கு என்ன விதினா, சக்ஸஸ்ஃபுல் பிட்ருக்கு தானே என்ஓசி வைக்கணும். ஆமாம். டெண்டர் அப்ளை பண்ணுறதுக்கே என்ஓசி வைக்கணும்னு விதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்ஓசி எதற்கென்றால், யார் யாருக்கு இவங்க டெண்டர் கொடுக்க போகிறாங்களோ அவன் ஏற்கனவே இந்த என்ஓசி வாங்கி வச்சுருப்பான். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த என்ஓசியை நீங்கள் கண்டிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர், உங்கள்கிட்ட இந்த என்ஓசி இல்லை, 29 நாள் லாஸ்ட் டேட்டு, 25 நாள் மாநகராட்சி என்ஓசி வைக்கணும்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் போய் அப்ளை பண்ணுவீங்க. 4 நாள் வாங்கிட முடியுமா? முடியாது. அங்கே யாரும் ஒருத்தன் இருப்பான். ரைட்டா? இவங்களும் அப்ளை பண்ணுறாங்க. ரிஜெக்டட். கொடுத்தா தானே. ஸோ உங்கள் என்ஓசி ரிஜெக்டட். ரிஜெக்ட் பண்ண உடனே இவங்க அதுலேயே மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு போகிறாங்க. அதுலேயே அப்பலேட் அத்தாரிட்டி இருக்குது. இந்த என்ஓசி ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்பலேட் அத்தாரிட்டி இருக்குது. கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த அப்பலேட் அத்தாரிட்டி என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே பாருங்கள், நீங்கள் ஜென்யூனாகவே இவங்களோட என்ஓசியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் கேட்பது இந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. ஸோ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தற்காலிக தடையின்மை சான்று கொடுங்க, அதுக்கப்புறம் போய் ஆய்வு பண்ணிக்கங்க. இது பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். ஆர்டர் கிடைச்சாதான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு கேன்சல் இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டுங்க. ஏன்னா அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது. ஸோ அவங்க தற்காலிகமாக ஒன்று கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கென ஒரு கடிதத்தை கார்ப்பரேஷனுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது இவங்க வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கின் தீர்ப்பில் தற்காலிகமாக இவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பலேட் அத்தாரிட்டி உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கடிதத்தை கொடுக்குறோன்னு சொன்ன உடனே என்னென்னா, அந்த என்ஓசிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை லெட்டரை கொடுத்தீங்கன்னா கார்ப்பரேஷன் உங்கள் டெண்டரை ஏற்றுக்கணும். ஓகேங்களா? இதில் ரொம்ப சுவையான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த ஆவணங்களை பார்வையிட்ட போது தான் தெரிகிறது. இந்த அப்பலேட் அத்தாரிட்டிட்டு போய் இவர்கள் சார்பாக ஒரு வழக்கறிஞர் வாதிடுவார் அல்லவா, இந்த கான்ட்ராக்டர் சார்பாக. யார் அந்த வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா, திமுக எம்பி என்ஆர் இளங்கோ. எப்படி சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். அந்த பக்கம் இவங்க கட்சி டெண்டர் இவங்களை வாங்க விடாமல் தடை செய்து, இவங்க கட்சி வைக்கல இவங்களுக்கு டெண்டர் கொடுக்கணும்னு கோர்ட்டில் போய் வாதாடுறாரு. மற்றதுக்கு 2 பக்கம் எடின்ற மாதிரி 2 பக்கமும் சம்பாரிச்சிக்கிறாங்க. ஓகேவா? இதற்கு பிறகு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு தடையின்மை சான்றை வழங்குகிறது. அதாவது இந்த மாதிரி அப்பலேட் அத்தாரிட்டி இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இதுக்கு நடுவில் இவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. இந்த மாதிரி திடீர்னு லாஸ்ட் மினிட்ல இவங்க ஒரு கண்டிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கண்டிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நாங்கள்லாம் பங்கேற்க முடியாமல் போகுது, நாங்கள் என்ஓசிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு என்ஓசிக்கு வாங்குறதுக்கு டைம் கொடுக்குற வரைக்கும் இந்த டெண்டர் தள்ளி வைங்கன்னு சொன்ன உடனே 29/4 என்று இருந்த டெண்டர் 2/5/2025க்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அதுக்கு நடுவில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வருது. டெம்பரவரி சர்டிஃபிகேட் கொடுங்க. இந்த டெம்பரவரி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி மாநகராட்சிக்கு இவர்கள் விண்ணப்பம் செய்து விட்டார்கள். மாநகராட்சிக்கு இவர்கள் விண்ணப்பம் செய்தும் மாநகராட்சி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களை ஏற்றுக்க கூடாதுன்னு தான் நாங்கள் ரூல்ஸே போட்டோம். நீ பாட்டுக்கு போய் இப்படிலாம் ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன்னா. மொத்தம் 380 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சாலை போடும் பணி 10 கான்ட்ராக்டர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வழக்கமாக ஒரு 30-40 பேர் கொடுத்துருவாங்களாம். பிரித்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு எல்லோரும் பகிர்ந்து கொண்டு இந்த வேலை நடக்கும். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் 100 ரூபா போடுறாருன்னா ஒருத்தர் 99 ரூபாய்க்கு ஒருத்தர் போடுவார், ஒருத்தர் 90 ரூபாய்க்கு போடுவார். நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த 90 ரூபா போடுறவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இப்போது இந்த கம்மியான குறைந்த விலையில்
டெண்டருக்கு விண்ணப்பிப்பவர்கள் எல்லாம் இவர்கள் ஒதுக்கி விட்டார்கள். அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லெட்டரையும் ரிஜெக்டட் கொடுத்துட்டு இப்போ மொத்தம் 10 பேருக்கு இந்த வேலை தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த 10 பேர் சக்ஸஸ்ஃபுல் கான்ட்ராக்டர் யார் யாருன்றது சொல்லிடுறேன். ராமராவ், துர்வாசுலு, ஆர்விஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேனகா அன்கோ, தாமஸ் ஐயாதுரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஎஸ்எம் கன்ஸ்ட்ரக்ஷன், மார்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பாலாஜி என்டர்பிரைசஸ். இந்த 10 நிறுவனங்களுக்கு மட்டும் இப்போது டெண்டர் வழங்கப்பட இருக்கிறது. இந்த 10 நிறுவனங்களும் அண்ணன் சேகர்பாபுவுக்கு நெருக்கமான நிறுவனங்கள் என்பது கூடுதல் தகவல். அந்த 10% 11% வாங்கினார்னு சொன்னேன் அந்த ரோடுக்கு டெண்டருக்கு, அது அண்ணன் நேருவுக்கு. இவருக்கு கம்பெனி இவர் தானேப்பா, உனக்கு டெண்டர் வாங்கி கொடுத்தேன்ல. இது மக்கள், இது எப்படிப்பட்ட ஆட்சி, கொள்ளை எப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் தான் நம்ம பேசணும், மாநகராட்சி பாண்டு வெளியிட்டு கடன் வாங்கி ஊழல் செய்கிறது என்று பேசி கொண்டிருந்தோமா. இன்னொன்று, ஒரு யார் வேணாலும் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொன்னால் தானே காம்படிட்டிவ் பிட்டிங் இருக்கும். நீங்கள் 80 ரூபாய்க்கு போடுவீங்க, ஒரு 90 ரூபாய்க்கு போடுவார், நான் 95 ரூபாய்க்கு போடுவேன், உங்கள் பிட்டு தான் கம்மின்ட்டு, இது தானே காம்படிட்டிவ் பிட்டிங். இன்னொரு விஷயம், இந்த 10 பேர் பேர் குறிப்பிட்டேன்ல, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி என்ன ஒரு ரூலுன்னா, யாரோட டெண்டர் வந்தாலும் அதை ஆன்லைனில் அப்லோடு பண்ணிடணும். எல்லோரும் இதை பார்வையிட வேண்டும், பொதுமக்களும் இதை பார்வையிட முடியும். அப்போது நான் மாலதியோட டாக்குமெண்ட்ஸை நான் பார்வையிட முடியும். நான் இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டாக வைக்கிறதுனால என்ன பலன்னா, நான் பார்த்துட்டு சொல்லுவேன், சார் மாலதி வச்சுருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்மி, மாலதி வச்சுருக்கிற என்ஓசி தப்பு, மாலதி 10 கோடி டேர்ன் ஓவர்னு போட்டிருக்காங்க, இந்த டெண்டருக்கு 15 கோடி டேர்ன் ஓவருக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அவங்க 10 கோடி வச்சுருக்காங்க, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு. இந்த கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் நாமினேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஏன் டெண்டருக்கு, உங்கள் டெண்டரை நான் அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டை வந்து கார்பரேஷன் செலக்ட் பண்ணி விலை கம்மியாக வேலையை முடிக்கணும். இதுதான் இந்த ரூல்ஸோட நோக்கம். எதையுமே அப்லோட் பண்ணுவீங்க, இது இப்போ நடக்குது. இப்போ போய் நீங்கள் இந்த ஆன்லைனில் இந்த கார்பரேஷன் டெண்டர், ரோடு போடுற டெண்டரை பார்த்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டும் விசிபிளாக இருக்காது. கேட்டால் சர்வர் டவுனுன்றாங்களாம். இப்படி கிளிச்சு ப்ராப்ளம் ஆகும். இது எதுவுமே தெரியாமல் முதல்வர் ஊட்டியில் உல்லாசமாக இருக்கிறார். வெயில் அதிகமாகிடுச்சு இல்லை, எங்கே இருக்கார் இப்போ? பூங்கா திறக்க போயிருக்காரு, மலர் கண்காட்சி. அண்டு மக்களுக்கு பட்டாவெல்லாம், இலவச பட்டாக்கள் எல்லாம் வழங்குகிறார். சரி, 1 மாதம் முன்னாடி தானே மோடி வந்தார், அவரை பார்க்கக்கூடாதுன்றது தானே அப்போ ஒரு வாட்டி ஊட்டி போனார். ஏன் இருக்கா அன்றைக்கி பட்டா கொடுக்கக்கூடாது? அன்றைக்கி பட்டா ரெடியாக இருக்காது. அப்படியாம்மா? ஓ, கவர்மெண்ட் சிஎம் சொன்னால் கூட பட்டா ரெடி ஆகலை, 1 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, வெயில் தாங்க முடியல. தலைவரை ஊட்டி ஒரு ப்ரோக்ராம் போடலாம் தலைவரை, இங்கே நாங்கள் டெண்டரெலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க தலைவரை என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. இவர் அங்கே சென்று இப்போது ஊட்டியில் உல்லாசமாக இருந்து வருகிறார். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பற்றி பேசணும், தொடர்ந்து அரசியல் பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து. நன்றி.